இந்த சிவ வடிவங்கள் என்ற தலைப்பு மிக பிரசித்தமானது. பொதுவாக எம்பெருமானுடைய வடிவங்களை மாகேஸ்வர வடிவங்கள் என்று சொல்வது வழக்கம். மொத்தம் 64 வடிவங்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் 25 மிக பிரசித்தமானவை. அவைதான் நமக்கு வழிபாட்டிலே சிவாலயங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 25, 64 என்பதை தாண்டி எண்ணற்ற வடிவங்களை நினைத்த நேரத்தில் நினைத்த பொழுதில் எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சிவபெருமான் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. இந்த வடிவங்கள் எல்லாம் அவன் ஏன் எடுக்க வேண்டும், அதை எடுப்பதற்கான காரணம் என்ன, உயிர்கள் இந்த உயிர்களுக்கு இந்த வடிவங்கள் எடுக்காமல் அவனால் அருள் செய்ய இயலாதா என்பன போன்ற கேள்விகளுக்கு ஆகமங்களே விடை அளிக்கின்றன. அவற்றினுடைய சாரமாக நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பதிலளித்துள்ளன. இறைவனுடைய வடிவங்கள் என்ன என்பது. இறைவன் எந்த வடிவம் எடுக்கிறானோ அதே வடிவத்தை தான் அம்மையும் எடுப்பாள் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. அந்த வகையிலே இன்று 64 வடிவங்களையும் அவற்றில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய 25 வடிவங்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாம்பன் சுவாமிகள் கூட கடைசியில் நம்முடைய 19ஆம் நூற்றாண்டினுடைய 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்த சைவ சித்தாந்த பானுவாகிய பாம்பன் சுவாமிகள் கூட அட்டாட்ட விக்கிரக லீலை என்று ஒரு தனி நூலை ஏற்றிருக்கிறார். 64 வடிவங்களுடைய அந்த வடிவங்களை பெயரை சொல்லி அவற்றினுடைய தோற்ற உருவங்களுடைய இலக்கணங்களை சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த வகையில இந்த 64 வடிவங்களும் மிக பிரசித்தமானவை. அவற்றை பற்றி இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் தர்மயாதின புலவர் சிவ திரு மதுசூதனம் கலைச்செல்வன் அவர்கள் இன்று நம்மிடையே பேச உள்ளார். ஐயா அவர்களை வருக என்று வரவேற்று வகுப்பெடுக்கும்படி கேட்கிறோம். நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணுதெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வரம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மையூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் மொழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான், தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புரும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் இமையாளும் தர்மபுர ஆதீன குருமகா சன்னிதானுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். சைவ சித்தாந்த கழகத்தாரின் சார்பாக நடந்து வரும் சைவம் அறிவோம் என்ற இந்த தொடர் வகுப்பு அமைப்பிலே சிவபெருமானுடைய வடிவங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய அருமை நண்பர் நெல்லை திரு சௌந்தர சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் கழகத்தாரின் அன்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். சிவபெருமானுடைய திருவேட பொலிவு, சிவபெருமான் தரித்து வரக்கூடிய திருவேடங்கள், இவற்றை பற்றி பேசும்போது ஒரு சிவாலய தரிசனத்திற்கு சென்றால் மூலஸ்தானத்திலே லிங்கமூர்த்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிராகாரங்களில் பிரதட்சணம் செய்து வரும்போது தட்சிணாமூர்த்தியாகவும் சோமாஸ்கந்தராகவும் நடராஜராகவும் பைரவராக வீரபத்ரராக என்று இப்படி பற்பல திருவுருவங்கள் தாங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய சிறப்பை ஆலய தரிசனம் செய்த அன்பர்கள் எல்லோரும் அறிவோம். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் சிவபெருமானுடைய அவதாரங்கள் என்று சொல்லாது பெருமானுடைய திருவுருவங்கள் ஸ்வரூபங்கள் என்றே வலியுறுத்தி சொல்லி வருவதற்கு முதல் முன்னம் காரணத்தை சொல்லிவிட்டால் அதன் பிறகு சிந்தை நிறைக்கும் இந்த சிவவடிவங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது குறித்து ஒரு தெளிவு வந்துவிடும். சாதாரணமாக நாம் பொதுவாக சமயம் குறித்தெல்லாம் பேசும்போது இறைவன் பல்வேறு அடியார்கள் இடத்தே அவன் கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக லீலைகள் எல்லாம் செய்வதற்கு பல்வேறு திருவுருவம் தாங்கி எழுந்தருளுவார். மதுரையிலே நிகழ்ந்த திருவிளையாடல்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் போது விறகு வெட்டியாகவும் இசை கலையிலே வல்லவராகவும்
இன்னும் அங்கம் வெட்டிய லீலை செய்தருளிய போது வாட்போரிலே வல்லவராகவும் இப்படி பல்வேறு கலைகளிலே சிறப்பு பெற்றவராக சாமர்த்தியத்தோடு எம்பெருமான் எழுந்தருளி லீலைகள் எல்லாம் செய்ததை பற்றி சிந்தித்தால் இவைகளெல்லாம் கூட அவதாரமோ என்று நினைக்கும்படியாய் ஒரு கலக்கம் ஏற்பட்டுவிடும். வைணவ மரபிலே திருமாலை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவதாரங்கள் எடுத்து வந்தான் என்று வராகமாக, அதாவது ஒரு காட்டு பன்றியாக, ஆமையாக, மீனாக, ஒரு குள்ள வடிவிலான வாமனனாக, மனிதனும் மிருகவுமாய் கலந்த நரசிங்க வடிவம், இன்னும் இப்படி அநேக வடிவங்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண வடிவங்களை எல்லாம் கூட அவதாரங்கள், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்றுதான் சொல்லுகிறோம். இதன் தொகுப்பை கூட தசாவதாரம் என்று சொல்லும் போது சிவபெருமானுடைய திருவுருவச் சிறப்பை, அவர் பற்பல திருவேடங்களில் எழுந்தருளும் அந்த தொகுப்புகளை அவதாரம் என்று சொல்லும் வழக்கம் வடமொழியிலும் இல்லை, தென்மொழியிலும் இல்லை. காரணம், அவதாரம் என்ற சொல்லிற்கே மேம்பட்ட ஒரு நிலையிலிருந்து இறங்கி வருதல் என்பது பொருளாகிறது. ஆனால் அப்படி இறங்கி வருவதற்கு காரணம் மட்டும் போதாது, அதை காரியப்படுத்துவதற்கான திறமையும் வேண்டும். இப்போ திருமால் ராவணனை கொல்ல வேண்டி ஒரு சங்கல்பம், அதற்காக ராமாவதாரம் எடுத்து வருவதாக ஒரு விதி ஏற்படுகிறது. அதை தோன்றிய மாத்திரத்தில் இங்கிருந்து நேரே இலங்கைக்கு போய் ராவணனை சம்காரம் செய்கிறேன் என்று திருமாலால் போக முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் தசரதன், கௌசல்யை, கைகேயி, சுமத்திரைங்கிற அந்த தம்பதியருக்கு அந்த கௌசல்யினுடைய வயிற்றிலே 10 மாத காலம் தங்கி இருந்து பிரசவப்பட்டு வெளியே வந்து ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் தங்கியதால் ஏற்பட்ட கர்ம வினையின் வழியே இன்ப துன்பங்களை, சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து திருமணத்தின் போது மனமகிழ்ந்தும், மனைவியை பிரிந்த போது துக்கப்பட்டும், மீண்டும் அவளோடு சேர்ந்த போது மனமகிழ்ந்தும், தந்தையை இழந்த போது துக்கப்பட்டும், தாயாரிடத்திலே மனம் கோபப்பட்டும், தம்பியரிடத்திலே காதல் கொண்டும், சில நேரங்களில் சிலரை கண்டித்தும் என்று இப்படி மனிதர்களைப் போலே, சாமானிய மனிதர்களைப் போலே உணர்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டன மற்றைய தெய்வங்களினுடைய அவதாரம் என்ற நிலை. ஆனால் சிவபெருமான் ஒருவர் மட்டும் எந்த புராணத்திலும் ஒரு தாயின் வயிற்றிலே கர்ப்பவாசம் செய்தார் என்பதை பற்றிய குறிப்புகள் 18 மகாபுராணத்திலோ அல்லது எண்ணிலடங்காது இருக்கக்கூடிய உபபுராணங்களிலோ ஸ்தல புராணங்களிலோ எங்குமே நாம் பார்க்க முடியாது. சிவபெருமானை தனித்தனியே வெவ்வேறு பருவத்திலே சேர்ந்தவர்களாக ஒரு காலத்திலும் நாம் எங்குமே சித்தரிப்பது இல்லை. ராமன் சின்ன குழந்தையாக பிறந்தான், இளமை பருவத்தை அடைந்தான், கல்யாணம் செய்து கொண்டு சீதாராமனாக நின்றான். இப்படியே அது வளர்ந்து கொண்டு போய் வயோதிகத்திலே 2 பிள்ளைகளையும் பெற்று பிறகு தானே போய் சரையு நதியிலே விழுந்து மாண்டும் போகிறான். அப்போது வயது முதிர்வு, இளமை பருவம், யவ்வனம் முதலிய பருவங்களும் இன்பம், துன்பம் முதலிய உணர்ச்சிகளுக்கும் மற்றைய தேவதைகள் எல்லாம் ஆட்பட்டு இருக்க சிவபெருமான் அந்த நிலைகளிலிருந்து அப்பாற்பட்டவராய் எப்போதும் ஒரே போலே இருக்கக்கூடிய சிறப்பை நாம் பார்க்கிறோம். அவர் திருவுருவத்திலே வயோதிகம் அடைந்தார் என்றும், இளமை வந்ததென்றும், சிறு குழந்தையாக இருந்தார் என்றெல்லாம் இது போன்ற ஒரு மாற்றங்களே ஏற்படாத சூழலை காண்பித்து தந்திருக்கிறார். அப்படி ஒரு தனித்துவம் சிவவடிவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. அதனால்தான் இந்த வடிவங்களை எல்லாம் எம்பெருமான் வெவ்வேறு அடியார்களுக்காக வேண்டி வெவ்வேறு திருவேடம் தாங்கி வந்தது எதையும் நாம் அவதாரம் என்று சொல்லுவதில்லை. தாயுமிலி, தந்தையிலி என்று மணிவாசக பெருமான் அழைக்கக்கூடிய பிரபலமான பிரமாணங்களும் சங்க இலக்கியங்கள் கூட பிறவாயாக்கை பெருமான் என்றும் சொல்லுவதாலே பிறப்பிறப்பாகிற சுழற்சிக்கு அப்பாற்பட்டவராய் பரம்பொருளுக்குரிய இலக்கணத்தோடு நிற்பவர் சிவபெருமான் மட்டும்தான். இறைவன்தான் பரம்பொருள், சிவநாமத்தால் அறியப்படுபவன் எவனோ அவன்தான் பரம்பொருள் என்பதற்கு இந்த நிலையே பெருமான் எந்த பெண்ணின் வயிற்றிலும் கர்ப்பவாசம் செய்யாதே அவருடைய வீரியத்தால், அவருடைய சக்தி பலம் முதலியவற்றாலே நினைத்த மாத்திரத்தில், நினைத்த இடத்தில் அத்தனை சாமர்த்தியத்தோடு கூடிய ஒரு திருவேடத்தை க்ஷணப்பொழுதிலேயே தாங்கி வந்து செய்ய வேண்டியவற்றை எல்லாம் முடித்துக் கொண்டு சத்தமில்லாமல் அந்த திருவேடம் மறையும்படியாக செய்யும் சாமர்த்தியம் சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தானது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் சிலர் பேசும்போது சிவபெருமானுடைய அவதாரங்கள் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்தி விடுகிறார்கள். சிவபெருமான் எடுத்த இந்த திருவுருவங்களை எல்லாம் பெருமானின் வெவ்வேறு வகையிலான திருவேடங்கள் என்றோ அல்லது ஸ்வரூபங்கள் என்றோ சொல்லலாமே தவிர, மூர்த்தங்கள் என்று சொல்லலாமே தவிர அவதாரம் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. பெருமான் தன் நிலையிலிருந்து இழிந்து போய் ஒரு மனித பிறவியாக பிறத்தல் என்பது செய்யாத ஒரு செயல். நாம் மனிதத்தன்மை என்பது வந்துவிட்டால் மல சம்பந்தம் ஏற்பட்டுவிடும். சிவபெருமான் அமலனாகவும் நிமலனாகவும் நின்மலனாகவும் எல்லாம் இருப்பதாலே மலத்தன்மை சுவாமியின் முன்பாக நிற்கவே முடியாது. ஆனபடியால் சிவபெருமான் மனித வடிவம் தாங்கி அவதரித்து வருவது இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலே இந்த திருவுருவங்களை பற்றி சொல்லும் போது
மாணிக்கவாசகர் சொல்வது போலே ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்கிறாரே, அதுபோல்தான் ஒரு நாமம் இல்லாதவருக்கு 1000 திருநாமம், அதாவது இன்ன தன்மை என்பதை ஒரு நாமத்தால் சொல்ல முடியாதபடிக்கு சிறப்போடு கூடியதாய் பல பல தன்மைகள். எத்தனை திருநாமங்களால் நீங்கள் ஏத்த வேண்டும் என்றாலும் ஏத்திதான் நாம் பாடுகிறோம். 1000 என்பது ஒரு பெரிய அளவிலான எண் என்றபடியால் விதிப்படியே கூட 1000ற்கும் மேலேன்னு சொல்லிவிட்டால் கணக்கில் அடங்காதது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். சரியாக 1000 பொருள் இல்லை. அத்தனை உயர்ந்த திருநாமங்களுக்கு எல்லாம் உரித்தானவர் இவர் ஒருவர்தான் என்பதால் 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டுவதை பற்றி மணிவாசகர் சொல்லுகிறார். அதிலே சொல்லும் போது ஒரு நாமம் ஓர் உருவத்தையும் சேர்த்திருக்கார். அதே போலத்தான் பெருமான் தாங்கி வந்த திருவேடங்களுக்கும் கூட கணக்கு என்ற ஒன்று அதற்கு அப்பாற்பட்டுத்தான் இருக்கு. யார் யாரை என்னென்ன நிலையிலே வந்து காத்து தர வேண்டுமோ அந்தந்த நிலையிலே எம்பெருமான் காத்து தருவான். ஆனபடியால் எல்லாம் அவருடைய திருவுருவம், எல்லாம் அவருடைய திருநாமம் என்று கொள்ளும் அளவிலே சிவபெருமானுடைய தனித்துவம் இருக்க பார்க்கிறோம். இவர்தான் அருவாய் உருவமும் ஆயபிரான் என்பதை மாணிக்கவாசகர் அதே தெள்ளேனம் கொட்டும் அந்த பதிகத்திலேயே தெளிவுபடுத்தி விடுகிறார். அருவாய் உருவமும் ஆயபிரான் என்று. என்ன அருவாய் அருவம் உருவம் என்ற அந்த நிலையை பற்றி முதலிலே தெரிந்து கொண்டு அதற்கு மேலே நாம் அந்த திருவுருவங்களை பற்றி சிந்திக்கலாம். இறைவனை வழிபடுவதற்கு நமக்கு இறைவன் தன் கருணையினாலே பல்வேறு எளிமை தன்மைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடைய திருநாமங்களில் எந்தெந்த திருநாமத்தை எல்லாம் சொன்னால் அடியார்கள் மனம் மகிழ்வார்களோ அந்த திருநாமத்தால் வெளிப்படும் குணமோ அல்லது அந்த திருநாமத்திற்கு உரிய செயலோ அடியார் மனதிலே ஒருவித இன்பத்தை ஏற்படுத்துமாயின் அது எல்லாம் இறைவன் திருநாமம் என்று கொள்ளப்படுகிறது. சீங்கிற சப்தத்தால் பெருமானை உணர்த்துகிறோம். அது ஒரே அக்ஷரத்தால் ஆனது. அவரே தன்னுடைய அருட்சத்தியை வெளிப்படுத்தி வகாரத்தோடு சேர்ந்து சிவசப்தத்தால் அறியப்படும் போதும் அது அவருடைய சிறப்பு தான். அது உயிர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை குறித்து இன்னும் சில அக்ஷரங்களை கலத்தி சேர்த்து பஞ்சாட்சரமாக சொல்லும் போது அவர் பெருமை இன்னும் அதிகப்படியாய் புலப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு திருநாமமாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் திருநீலகண்டம் என்ற அந்த திருநாமத்திற்கு ஒரு தனித்த சிறப்பு ஒன்று சொல்லப்படுகிறது. காரணம், எல்லா உயிர்களும் பெருமான் ஒருவனால் மட்டுமே காக்கப்படும் என்பதை காட்டித்தரும் விதமாகத்தான் பார்க்கடல் கடைந்த அன்று வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை வெளியே எங்கும் தள்ள முடியாத நிலையில் உலகில் எங்கே கொண்டு போய் ஒளித்தாலும் அது உயிர்களை ஹிம்சிக்கும். ஆனபடியால் எல்லாம் தன் திருமேனியிலே படர்ந்திருக்கும் உலகம் அதனால் உள்ளுக்குள்ளே ஒளித்துக் கொள்ளும் நிலையிலே அதை கொண்டு போய் தன் கண்டத்திலே பெருமான் அடைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த அளப்பெரும் கருணை இருக்கிறதே, அதனால் விளைந்த திருநாமம் திருநீலகண்டம். அந்த திருநாமத்தை சொன்னால் எல்லாம் கைகூடும் என்ற நிலையில் திருநீலகண்டம் என்ற நாமத்தை சொன்னால் யாரும் நம்மை எதிர்க்க முடியாது, பரம மங்களமான செயலாக எல்லாம் நடந்து முடியும் என்று ஒருவரை ஒருவர் அடியார்கள் சந்தித்துக் கொள்ளும் போது கூட முகமன் சொல்லும் விதமாக திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொள்ளும் நிலைமையை பார்க்கிறோம். எல்லாம் அத்தனை அந்த ஒரு திருநாமத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு திருநாமமாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதை சிந்திக்கும் தோறும் அடியார்களுக்கு அன்றைக்கு உலகமெல்லாம் அயர்வுற்று வீழ்ந்த காலத்திலே இவர்தானே அந்த ஆலகால விஷத்தை கண்டத்திலே அடக்கினார், இவர்தான் எம்பெருமான் என்று பெருமான் பேரிலே அவருடைய குணத்தை விசாரித்து அந்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து ஒரு காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனபடியால் இன்னென்ன திருநாமங்களை அதற்குரிய சிறப்போடு கொண்டாடுதல். அதே போல் ஏதேதோ காரணங்களுக்காக எம்பெருமான் எடுத்த வடிவங்களை எளிமையை வெளிப்படுத்தும் விதமாக எடுத்த வடிவங்களை, இவருக்கு உருவம் உண்டா என்று கேட்டால் அங்கு சென்று பார்த்து மீண்டவர்கள் யாரும் இல்லை. அதனால் இன்ன உருவம் நம்மால் சொல்ல முடியாது. இல்லையே, நாம் தான் வீட்டிலே வழிபடும் போது லிங்க வடிவமாகவும் ஆலயங்களிலே பார்க்கும் போது ஜடாபாரம் தரித்தும் அந்த ஜடையிலே ஒரு சந்திர பிறையை தாங்கியும் கபாலத்தை சூடியும் கங்கையை தரித்தும் திருமேனி முழுவதும் சர்ப்பங்களால் அலங்கரித்தும் 3வது கண்ணோடும் கண்டம் கருத்தும் திருமேனி முழுவதும் செந்நிற மேனியாய் திருநீர் பூசி புலியதல் உடுத்தி யானை தோல் போர்த்தி திரிசூலம் ஏந்தி இப்படி திருவுருவத்திற்கு திருவேடத்திற்கு ஒரு அடையாளம் வரைந்து கொடுத்திருக்கிறோமே என்றால் இறைவன் யாராலும் கண்டும் அறிய முடியாத சிறப்புடைய பெருமான் தன் கருணையினாலே இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் தான் எளிவந்த பிரான் என்ற நிலையிலும் தானே இருந்து தன் திருவுருவை இப்படி என்று காண்பித்து தருகிறார். அந்த திருவுரு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு நிலையிலே அடியார்களுக்கு காண்பித்து தர அந்தந்த காரியத்திற்கு அந்த நிகழ்ச்சிக்கு தோதாய் எம்பெருமான் எடுத்த திருவுருவங்களை நாமும் சிந்தித்து வழிபடுகிறோம். இந்த படிநிலை கடந்து 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 போய் நிலைவிலே உருவமும் உருவம் அற்றதுமாய் இரண்டுமாய் கலந்திருக்கக்கூடிய லிங்க வடிவத்திலே ஈடுபட்டு
உருவற்ற தன்மையை பற்றின சிந்தனை ஏற்பட்டு படிப்படியாய் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை, ஒரு உருவம் என்று கட்டுப்படுத்த முடியாத பரம்பொருளை எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடிய சிறப்போடு உணரப்பெறலாம். ஒரு படிநிலை போலே தான். அதனால்தான் எம்பெருமான் 3 நிலைகளிலே தன்னையே தான் காண்பித்து தருகிறார். சகலமூர்த்தம், நிஷ்களமூர்த்தம், சகல நிஷ்களம் என்று வடமொழியிலே சொல்லும் இந்த 3 வடிவங்களைத்தான் முறையே தமிழில் உருவம், அருவம், அரு உருவம் என்று 3ஆக பிரிக்கிறோம். இப்படி எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உருவ நிலை என்பது, சகல நிலை என்பது எல்லா வடிவமும் பொருந்த, அதாவது இப்போ ஒரு விறகு வெட்டியாக பெருமான் எழுந்தருளுகிறார். மதுரையிலே செய்த திருவிளையாடலில் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், விறகு வெட்டிக்கு என்ன திருவுருவ இலக்கணமோ இந்த வடிவத்திற்கான இலக்கணத்தில் குறைவில்லாதபடிக்கு தோன்றுவர். அதிலே எல்லா நிலைகளிலும் பொருந்தியபடி திருமேனியும், அவர் தரித்திருக்கக்கூடிய ஆயுதங்களும், உடுத்தியிருக்கும் உடையும், அணிந்திருக்கும் ஆபரணமும், பேசும் மொழி உட்பட எல்லாம் அதற்கு பொருத்தமாய் வருமா. இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலும் அன்னன்ன நிலையிலே பெருமான் தோன்றுகிறார். அங்கே கண்ணுக்கு புலப்படும் விதமாகவே எல்லாம் இருக்கும்படியால் அவருடைய அவயவங்கள், அவர் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு முழுவதுமாய் தெரியும். அதனால் அதை உருவத் திருமேனி என்றும் சகல திருமேனி என்றும் அழைக்கிறோம். அடுத்த அதனுடைய இன்னொரு முனைப்பை பார்த்தோம் என்றால், எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். அதனால் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள்ளே பொருந்தாது சர்வ வியாபியாய் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இரண்டர கலந்து உள்ளுரை பொருளாய், உண்மை பொருளாய் இருந்து அது தரிக்கும்படியாய் செய்கிறதே, அந்த நிலைக்கு அருவம், நிஷ்களம், கண்ணுக்கு புலப்படாததாய் இருக்கக்கூடியது, உருவமற்றதாய் இருப்பது என்ற நிலைக்கும் இப்படி 2 முனைகளிலும் வைத்து பார்க்கிறோம். இந்த நிலையில் இருந்துட்டால் ரொம்ப எளிமை. அதாவது தன் திருவுருவை தானே காண்பித்து தந்துவிட்டால் ரொம்ப எளிமை. ஆனால் அதிலேயே நின்றுவிட்டால் பெருமான் எல்லா இடத்திலும் நிலைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுதல் சற்று கடினம். இதிலிருந்து அதற்கு நகர்ந்து வரணும். அதற்கு இடைப்பட்டதாய் லிங்க வடிவம் என்ற ஒரு திருவுருவத்தை, அதையும் லிங்கம் என்ற சொல்லால் அழைக்கிறோம். லிங்கம் என்ற சொல்லுக்கு ஒரு குறியீடு என்றுதான் பொருள். அந்த வடிவிலே ஒன்றை பிடித்து வைத்து இதுதான் சுவாமி என்று நான் பாவிக்கிறேன் என்று பாவித்து எம்பெருமானை அதிலே எழுந்தருளும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டால் கருணைக்கு எல்லையாய் இருக்கும் எம்பெருமான் தான் தன் தன்மைகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு நாம் காட்டிக் கொடுக்கும் பொருளிலே அப்படியே ஆவாகனமாகி விடுகிறார். அதனால் தான் சிவபூஜையை அவசியம் அத்தனை பேரும் செய்யணும்னு சொல்லுவது. நாம் எந்த ஒரு பொருளை பாவிக்கிறோமோ பாவனையினால் அந்த பொருளிலே எம்பெருமான் ஆவாகனமாகி அவரை நாம் வழிபடுகிறோம். திருக்கன்றாப்பூர் என்ற ஒரு திருத்தலம், கன்றாப்பூர் நடுத்தறி என்று அப்பர் பெருமான் அதை மிகவும் பெருமையாக பாடியிருப்பார். அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பே, அந்த வீட்டிலே இருந்த ஒரு பெண், சைவ பெண், அவள் சிவனடியாராக இருந்தவள் வைணவ வீட்டிலே திருமணமாய் போய்விட அவள் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் மற்றைய உறவினர்கள் எல்லாம் இவள் சிவ வழிபாடு செய்யக்கூடாது என்றும் சிவாலய தரிசனம் செய்யக்கூடாது என்றும் வீட்டிலேயே அவளை கட்டுப்படுத்தி நிறுத்திவிட, அவள் புழக்கடையிலே தினமும் போய் மாட்டு கொட்டகையில் வேலை செய்யும் காலத்தில் இந்த மாட்டை கட்டக்கூடிய தறி, ஆப்புன்னு சொல்லுவோமே, அந்த தறியிலே அப்படியே நடுத்தறி என்று சொல்லப்படும் அந்த தறி ஒரு மரக்கட்டை, அதை நிலத்திலே ஆழ புதைத்து அதில் தான் கன்று மாடெல்லாம் கட்டி வைப்பாங்க. இது பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் சிவலிங்கம் திருமேனி போல இருந்தபடியால் அதையே சிவலிங்கமாக பாவித்து கிணற்றிலிருந்து தண்ணீர் சேந்தி அபிஷேகம் செய்து மலர்களும் பத்திரமும் இட்டு அர்ச்சித்து வழிபட்டு மற்றவர்கள் வருவதற்குள்ளாக அந்த நிர்மால்யத்தை எல்லாம் களைந்து கொண்டு போய் விசர்ஜனம் செய்து விடுவாளாம். இப்படி தினந்தோறும் வழிபட்டு வந்த அவளுக்கு பெருமான் அந்த நடுத்தறியிலேயே தான் ஆவேசித்து அதில் அதுவே தனக்கு லிங்கமாய் காட்சி தந்த சிறப்பை எல்லாம் பார்க்கிறோம். இதுபோல நிறைய புராணங்களில் ஏதோ ஒரு பொருளை பாவித்தேனும் வழிபட்டால் அதிலே தான் வந்து இருந்து தன் தன்மையை வெளிப்படுத்துவார் என்பது அவருடைய எல்லை, அந்த கருணையின் எல்லை. அதனால் தான் உருவமற்ற நிலை ஒன்று, முழுவதுமாய் தெரியக்கூடிய உருவம் ஒன்று, இது இரண்டிற்கும் இடையேயாய் இருக்கக்கூடிய அரு உருவம் அல்லது சகல நிஷ்களம் என்ற திருமேனி. இப்ப சகலத்திலிருந்து தொடங்கி நிஷ்களத்தை நோக்கி செல்லும் நாம் சகல நிஷ்களமாய் இருக்கும் வடிவத்தை அதிகம் உபாசிக்க நித்திய சிவபூஜையிலே லிங்க வழிபாட்டை தலையாயதாய் வைத்து வழிபட அது சிறுக சிறுக நம்மை பக்குவப்படுத்தி இந்த குறியினால் அறியப்படும் பரம்பொருள் யாரோ, இந்த லிங்க வடிவத்தால் அறியப்படும் பரம்பொருள் எதுவோ அதுதான் அத்தனை பொருட்களுக்குள்ளேயும் தாமே வியாபித்திருந்து தன் தன்மையை தன் கருணையினாலே குறைத்துக் கொண்டு எல்லோர் உயிருக்கும் ஆதார பொருளாய் இருந்து உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது விளங்கி அதன் பிறகு எல்லாவற்றிலும் இருக்கும் பரம்பொருள் வடிவத்தை நாம் பார்க்க தொடங்குகிறோம்.
அதனால் தான் இப்படி 3 நிலைகளாக பிரித்து வைத்து அவரவர் பக்குவத்திற்கேற்றார் போலே ஒரு திருவுருவத்தில் அதிகம் ஈடுபட்டு, சாமான்யமாகவே அடியார் பெருமக்களுக்கு சகலமூர்த்திகளின் பேரிலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுவது சகஜமாக நடந்துவிடும். பிக்ஷாடனராக பெருமானுடைய திருவுருவை அழகாக ஒரு திருக்கோயிலிலே எழுந்தருளச் செய்து பரணி நட்சத்திரம் முதலிய விசேஷ காலங்களிலே அபிஷேகங்கள் செய்து அலங்கரித்து வாத்திய கோஷத்தோடு ஒரு வீதியிலே வரும்போது நம்மையும் மீறி மனதையே பறிகொடுத்து விடுகிறோம். அவர் தாங்கி வரும் பலிப்பாத்திரத்திலே என்னையே இட்டு விடுகிறேன் என்ற எண்ணத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். அந்த சகல வடிவத்தின் பேரிலே ஏற்படக்கூடிய ஈர்ப்பு சிறுக சிறுக நம்மை பக்குவப்படுத்தும். தான் சகல நிலையை, சகல மூர்த்த வழிபாட்டை பிரதானமாக வைத்து அது பக்குவப்பட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போய் லிங்க வழிபாடும் அதன் பிறகு அருவமாக இருக்கக்கூடிய அந்த நிலையையும் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்று நாம் கொள்ளுகிறோம். இந்த நிலையில் இறைவன் சகல வடிவங்களாக பல்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு திருநாமத்தோடு திருவுருவ இலக்கணத்தோடு தோன்றிய அந்த நிலைகளை சைவாகமங்களும் புராணங்களும் 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்றும், அந்த தொகுப்பை இன்னும் சற்றே விஸ்தரித்து அட்டாட்ட மூர்த்தங்கள், அதாவது எண்ணெண் வகை மூர்த்தி 8 64 மூர்த்தங்கள் என்றுமாய் இப்படி 2 பட்டியல்களை வைத்திருக்கிறோம். மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25, அட்டாட்ட மூர்த்தங்கள் என்று சொல்லப்படுபவை 64 என்ற கணக்கில் இப்படி 2 தொகுப்புகளாக பெருமானுடைய வடிவங்களை நாம் பார்க்கிறோம். சகலமூர்த்திகளை மாகேஸ்வர மூர்த்தம் என்று சொல்வதற்கு காரணம், சகலமூர்த்தங்களினுடைய வழிபாட்டு மரபிலே நாம் கொள்ளக்கூடிய அந்த தத்துவம் எதென்று பார்த்தால் மகேஸ்வரனாக பெருமான் இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான். பெருமானே 3 தொழில்களை செய்வதற்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்றும், மறைத்தலை செய்வதற்கு மகேஸ்வரராகவும், அனுகிரகத்திற்கு சதாசிவமாகவும் காட்சி தருகிறார். அதிலே இருக்கக்கூடிய மகேஸ்வரன் தான் இந்த வெவ்வேறு வடிவங்களையும் எடுத்து எழுந்தருளுகிறார் என்ற காரணத்தினால்தான் மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுகிறோம். சிவபெருமான் சதாசிவ வடிவம் என்றொரு வடிவம் ஏற்கிறார். பெரும்பான்மை சிவபூஜை செய்பவர்கள் சிவபூஜையினுடைய நிறைவிலே நாம் வழிபட்ட அந்த லிங்கமூர்த்தத்திலே இந்த திருக்கோலத்தோடுதான் பெருமான் ஆவாகனமாகி இருக்கிறார் என்று பாவித்து அதற்கென்றே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மலர்களுக்கு வழிபடுவோம். 5 திருமுகங்கள், ஒவ்வொரு திருமுகமும் ஒரு நிறத்தோடு கூடியதாய் இருக்கும். 5 திருமுகங்கள் இருந்தபடியால் 10 திருக்கரங்கள், 10 கரங்களிலும் வெவ்வேறு அஸ்திரங்கள் ஏந்தி பெருமான் பத்மாசனத்தில் அழகான ஒரு தாமரை மலரின் மேலே வீற்றிருப்பார். திசைக்கு ஒன்றாக 4 முகங்கள், மேல் நோக்கியபடியே 5வது முகம். இப்படி இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை தான் மாகேஸ்வர மூர்த்தம், சதாசிவ வடிவம் என்று அழைக்கிறோம். சதாசிவ மூர்த்தத்திற்கான இலக்கணம் இதுதான். அட்டாட்ட மூர்த்தங்கள்ல 64 வடிவங்கள்ல இந்த வடிவமே ஒரு வடிவமாக கொள்ளப்படுகிறது. லிங்க வடிவம் ஒரு வடிவம், முகலிங்க வடிவம் ஒரு வடிவம். அந்த விதத்தில் இந்த சதாசிவ வடிவம் 5 திருமுகங்கள் 10 திருக்கரங்களோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய வடிவங்களிலிருந்து 5 தலைகளிலிருந்தும் 5 திருமுகங்களிலிருந்தும் முகத்திற்கு 5 வெவ்வேறு திருவேடங்கள் தரித்து எழுந்தருளினாராம். அதுதான் 5 சொல்லப்படும் 25 மூர்த்தங்கள் என்று ஆகம ஸ்லோகங்களிலேயே பிரமாணம் காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருமுகத்திலிருந்தும் வெவ்வேறு திருவுருவங்கள் தோன்றின. அவற்றைத்தான் 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று தொகுக்கிறோம். பிரபலமாக நாம் பல ஆலயங்களிலும் தரிசிக்கக்கூடிய சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர், பிக்ஷாடனர், நடராஜர், பைரவர், இது போன்ற வடிவங்கள் எல்லாம் இந்த வடிவத்திற்குள்ளே இந்த 25 வடிவங்களின் வரிசையிலே தான் வர பார்க்கிறோம். இது தவிர காமசம்ஹாரம், காலசம்ஹாரம், கல்யாண சுந்தரராக நின்ற கோலம், விஷபாரூடராக இடபத்தின் மேலே எழுந்தருளக்கூடிய எம்பெருமான், கங்காளமூர்த்தி என்று அழைக்கப்படும் மிகவும் விசேஷமான ஒரு திருவுருவம், சண்டேச அனுகிரக வடிவம் என்று சண்டேச நாயனாருக்கு எம்பெருமான் அருள் தரக்கூடிய அந்த கோலம், திருமால் தவம் செய்து சக்கரம் பெற்றானே அந்த சக்கர பிரதான மூர்த்தி என்கிற கோலம், லிங்கோத்பவ வடிவம், அம்பிகையோடு மட்டும் எழுந்தருளி இருக்கக்கூடிய உமாமகேஸ்வர வடிவம், தம் திருவடிகளை மடித்து எழுந்தருளி இருக்கும் சுகாசன மூர்த்தி என்று இப்படி பல்வேறு திருவுருவங்களையும் நாம் இந்த பட்டியலிருந்து தான் பார்க்கிறோம். சிவாலயங்கள்ல அதனால்தான் மூலஸ்தானத்திலே லிங்க வடிவத்தை அருவுருவ திருமேனியை எழுந்தருளச் செய்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிரகாரங்களில் வெவ்வேறு சகலமூர்த்திகளை எழுந்தருளச் செய்வார்கள். இந்த சகலமூர்த்திகளிடத்தை ஈடுபட்டு அந்த நிலை கடந்து நிறைவிலே நாம் லிங்க வழிபாட்டில் போய் நிற்கிறோம் என்பதை காட்டித்தரும் விதமாக இதனுள்ளே நமக்கு வெவ்வேறு வடிவங்கள், பெரும்பான்மை லிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டால் கீழே சொன்னது போல லிங்கம் என்ற சொல்லே ஒரு குறி என்ற பொருளில் வருகிறது.
அதை சொல்லும் போது இறைவன் முன்னம் எடுத்த அக்னி ஸ்தம்பமாக வளர்ந்தார் அல்லவா. திருவண்ணாமலை தலபுராணத்தில் பிரபலமாக சொல்லப்படும் அடிமுடி அறிய முடியாத எல்லா திசைகளிலும் ஒளிபரப்பிக் கொண்டு நீண்ட நெடியதொரு கம்பமாய் காட்சி தந்தாரே, தீயிலான ஒரு கம்பம் அக்னி ஸ்தம்பமாய், அந்த வடிவத்தை தான் லிங்க வடிவமாக நாம் பாவிக்கிறோம். லிங்க திருமேனியை பார்த்தாலும் ஒரு தூண் போலேதான் இருக்கும். ஒரு ஆவுடையாருக்குள்ளே எழுந்தருளை செய்திருப்பார்கள். லிங்க பானத்தை மட்டும் பார்த்தால் கீழிருந்து மேல் நோக்கி வளர்ந்து செல்லும் ஒரு ஸ்தம்பம் தூணை போலத்தான் இருக்கும். இது அன்றைக்கு நான்முகனுக்கும் திருமாலுக்கும் கூட தன் தன்மை அறியாதவர்களாக நின்ற போது எம்பெருமான் கண்ணையே தான் இந்த லிங்க வடிவமாகத்தானே காட்டி கொடுக்கிறார், அக்னி ஸ்தம்பமாக. அதனால் தான் இன்றும் லிங்க வழிபாட்டிற்கு நாம் அத்தனை முக்கியத்துவம் தருகிறோம். அதே காரணத்தினால் தான் இந்த லிங்க வழிபாட்டிலே, சிவபூசையிலே நாம் ஒரு சிவலிங்க திருமேனியை வைத்து வழிபடும் போது அவருடைய அடியாகிற பாதம், அதுவும் சிரசும் தெரியாதபடிக்குத்தான் வைத்து அலங்காரம் செய்வது, அபிஷேகம் செய்வது முதலியவற்றை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அக்னி ஸ்தம்பமாக நின்ற அந்த நிலையே என்று கொள்ளுகிறோம். கீழே சொன்னது போலே இந்த லிங்க வடிவத்தில் எந்த நிலையில் நாம் பிடித்து வழிபட்டாலும், கடற்கரை மணலிலே விளையாடும் போது இந்த மணலை கைகளால் குவித்து இது சிவலிங்க திருமேனி என்று பாவித்து கிடைக்கக்கூடிய பூக்களாலும் அலர்களும் இட்டு அர்ச்சித்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் அது லிங்கமூர்த்தமாகவே, அதிலே சிவசம்பந்தம் ஏற்பட்டதாகவே நாம் பாவிக்கும். அவ்வளவு ஏன், அத்தனை மணல் துகள் இருக்கே, ஒவ்வொரு துகளையும் சிவலிங்க திருமேனியாக பாவிக்கிறேன் எடுத்து வைத்து பாவித்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் நமக்கு சிவமாய் தெரியக்கூடிய சிறப்பு. அதனால் தான் எம்பெருமானை எல்லா பொருளுக்குள்ளேயும் பொருந்தக்கூடிய ஒரு வடிவமாய் லிங்க வடிவமாக பூஜிப்பதை உயர்ந்த நிலையிலே சொல்லுகிறார்கள். லிங்க வழிபாட்டு மரபு என்பது காலம் கடந்து இருக்க பார்க்கிறோம். எப்போது பாரத தேசத்தின் வரலாறு பண்பாடு இவைகள் ஆவணப்படுத்த தொடங்குகின்றனவோ, அது சுலபமாக சொல்லணும்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே நமக்கு பல்வேறு பொருட்களால் சுடுமண்ணாலும் கருங்கல்லாலும் செய்யப்பட்ட லிங்க திருமேனிகள் நிறைய கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அதிலேயும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட திருமேனி ஒரு உள்ளங்கை அளவிலே இருப்பதால் அது வீட்டு வழிபாட்டிற்காகவே செய்யப்பட்டதாகத்தான் கொள்ள முடியும். கோயில்ல அத்தனை சின்ன திருமேனி எழுந்துள்ள பண்ண முடியாது. வீடுகளிலேயே லிங்க வழிபாடு, சிவலிங்க வழிபாடு, சிவபூசை சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து இருந்து வந்ததற்கான நிச்சயமான கூறுகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி தொன்மையானது அந்த சிவலிங்க வழிபாடு. அதை அடுத்து சோமாஸ்கந்தர் என்று பிரபலமாக நாம் பார்க்கக்கூடிய வடிவம், பெரும்பான்மை சிவாலயங்களில் உற்சவ காலங்களிலே வீதியிலே எழுந்தருளச் செய்யக்கூடிய வடிவமாக இந்த எம்பெருமானைத்தான் பார்க்கிறோம். ச உமாஸ்கந்த மூர்த்தி, அதாவது உமையோடும் ஸ்கந்தரோடும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் என்று பொருள் வரும் விதமாக இந்த திருநாமம் அமைந்திருக்கிறது. ஒரே பீடத்தில், நாமத்திற்கு ஏற்றார் போல் ஒரே பீடத்தில் தான் பெரும்பான்மை சுவாமியும் அம்மனையும் எழுந்தருளச் செய்வார்கள். இந்த திருமேனிகள் மூன்றையும் தனித்தனியே 3 பீடங்கள்ல பெரும்பான்மை எழுந்தருளச் செய்வது இல்லை. ஒரே பீடத்தில் சுவாமியும் அம்மனும் வீற்றிருக்க நடுவே கந்த கடவுளை சிறு குழந்தை போலே காட்டி தந்திருப்பார்கள். பல்லவ மன்னர்கள் அவர்கள் எடுப்பித்த பெரும்பான்மை கற்றளிகளில், கற்கோயில்களிலே கர்ப்ப கிரகத்திலே லிங்க வடிவத்தை எழுந்தருளச் செய்து பின்புறச் சுவற்றில், கர்ப்பகிரகத்தின் பின்புறச் சுவற்றிலே பெரிய அளவிலான இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை எழுந்தருளச் செய்வதை ஒரு வழக்கம் போலே கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் திருக்கழுக்குன்றம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் ஆலயத்திற்கெல்லாம் சென்றால் பல்லவர் காலத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான அந்த சோமாஸ்கந்த வடிவத்தை நாம் தரிசனம் செய்யலாம். அப்படி சிறப்போடு கூடி சுவாமியும் அம்மனும் இருவருக்கும் இடையே குழந்தை வடிவத்தில் கந்த கடவுளை எழுந்தருளச் செய்து காண்பித்து தரக்கூடிய ஒரு திருவுருவம். இது யோகியருக்கும் போகியருக்கும் ஒரு சேர வழிபடக்கூடிய மூர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு திருமூர்த்தத்திற்கும் தனித்தனியே வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த திருவுருவை நாம் உபாசிக்கிறோமோ அதிலே வெளிப்படக்கூடிய குணம் முதலியவை நமக்கும் வந்து சேரும் என்பது பொதுவாக கொள்ளப்படும் நம்பிக்கை. ஆனாலும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம், பெண்ணினள்ளாளோடும் பெருந்தகை இருப்பது போன்ற அந்த திருக்கோலம் யோகத்திலே இருப்பவர்களுக்கு, உலக பற்றுக்களை எல்லாம் கடந்திருக்கக்கூடியவர்கள் தியானித்தால் அவர்களுக்கு யோக சித்தியை ஏற்படுத்தி தருவதும், உலகியல் விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த மூர்த்தத்தை வழிபட்டால் இங்க உலகத்தில் வாழும் காலத்தில் தேவைப்படக்கூடிய சுகங்களையும் இரண்டையும் ஒரு சேர வழங்கக்கூடிய சிறப்பு என்று இந்த சோமாஸ்கந்த வடிவத்திற்கு சொல்லப்படுவதால் தானோ என்னவோ பெரும்பான்மை ஆலயங்களில் உற்சவ காலத்தில் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானின் பிரதிநிதியாக பெரும்பாலும் எழுந்தருள்பவர் சோமாஸ்கந்த மூர்த்தியாகத்தான் இருக்கிறார். இதிலே கந்த கடவுள் இல்லாமல் இருக்கக்கூடிய இதே நிலைக்கு உமாசகிதர்
என்று ஒரு திருநாமம் உண்டு. உமையாகிற அந்த அம்மை மட்டும் கூட இருந்து எழுந்தருளக்கூடிய அந்த சிறப்பு பாண்டிய நாட்டில், குறிப்பாக திருநெல்வேலி திருத்தலத்திலே வீதி உலா எழுந்தருளக்கூடிய திருமேனியை கந்த கடவுள் இல்லாது உமாசகித மூர்த்தியாக எழுந்தருளக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். அந்த பிரதேசத்தில் இதை அடியொற்றி இன்னும் சில ஊர்களிலும் உமாசகிதராகவே உற்சவ திருமேனி எழுந்தருளச் செய்யும் சிறப்பை நாம் பார்க்க முடிகிறது. மற்றைய பகுதிகளில், குறிப்பாக தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலெல்லாம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தமாக பெருமான் 4 கரங்கள் மான்மழு ஏந்தி அபயகரம் காண்பித்து இடது கரத்தை வரதகரமாகவோ அல்லது ஆஹ்வான ஹஸ்தம் என்றொரு திருக்கை முத்திரைக்கு பெயர் உண்டு. கை விரல்களை வளைத்து வான் கூப்பிடுவது போல அமைந்திருக்கும். அதை ஆஹ்வான ஹஸ்தம் அல்லது சிம்மகர்ண முத்திரை என்று சொல்லுவார்கள். கை விரல்கள் மடக்கி இருக்கும் நிலையை பார்த்தால் ஒரு சிம்மத்தினுடைய முகத்தை, அதனுடைய 2 காதுகள், கண்கள் போல அந்த விரல்கள் எல்லாம் மடங்கி இருக்க நிலையை காண்பிப்பதனாலே சிம்ம கர்ண முத்திரை என்றும் சொல்வதுண்டு. கிட்டே வான்னு கூப்பிடக்கூடிய ஒரு முத்திரை தான் அது. அருகில் வான்னு அழைத்து வரம் தரக்கூடிய சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய முத்திரையோடும் சுவாமி இருப்பார். அம்பிகை எப்போதும் 2 திருக்கரங்கள் இடது கரத்திலே வரதகரமாகவோ அல்லது பீடத்தின் மேலே அழுத்தி கொண்டோ வலது கரத்தில் நீலோத்பல மலர் ஏந்தி காட்சி தர, முருகப்பெருமான் நிற்கும் நிலையிலும் ஒரு திருவடியை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கும் நிலையிலும் 2 திருவடிகளையும் மடக்கி அமர்ந்த நிலையிலுமாக காட்சி தருவார். சின்ன குழந்தை என்பதனால் அவரை பல்வேறு விளையாட்டு வடிவங்களாக காண்பித்திருப்பார்கள். கைகள் 2லும் தாமரை பூ ஏந்தியும், ஒரு கையில் ஒரு மாம்பழம் ஏந்தியும், ஒரு கையில் மலர் ஏந்தியும், இப்படி வெவ்வேறு நிலையில். இது ஒரு அளவிற்கு பெரும்பான்மை ஆகமங்களும் சிற்பசாஸ்திரங்களும் சொல்லக்கூடிய இலக்கணம், தியான ஸ்லோகம் முதலியவற்றிற்கு கட்டுப்பட்டு செய்தாலும் அந்த சிற்பிக்கென்று இருக்கக்கூடிய சில உரிமைகள், அவர்களுக்கென்று இருந்த சில தாராளமாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அனுமதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் அவர்கள் தங்களுடைய கலைத்திறனை, இன்னும் சொல்ல போனால் ரசனையை கூட மிகச் சிறப்பாக காண்பித்திருப்பார்கள். ஒரு சின்ன குழந்தை அப்போ அது ஆனந்தமாக இருக்கும்படியாக காண்பிக்கணும்னா கையிலே ஒரு பழத்தை, இனிப்பான ஒரு பழத்தை கொடுத்தால் அது சந்தோஷப்படும். ஆனா கையிலே ஒரு மாம்பழத்தை கொடுத்தபடியே இருக்கக்கூடிய திருவுருவங்களையும் சமைத்திருக்கிறார்கள். இலக்கணம் ஒரே பீடத்தில் சுவாமி 4 கரங்கள், அம்பாள் 2 கரத்தோடு அமர்ந்திருக்கணும். இருவருக்கும் நடுவே முருகப்பெருமான் இருக்கணும். இதற்கு உட்பட்டு சில வேறுபாடுகளை அவர்களுடைய கலா ரசனை, அவர்களுக்கு இருந்த சில உரிமைகள், இதை கொண்டு அவர்கள் செய்து கொள்வதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் எனக்கு தெரிந்து வடநாட்டில் குப்தர் காலத்தில் கல்லால் வெட்டப்பட்ட ஒரு சோமாஸ்கந்த வடிவம் உண்டு. ஆனால் அதிலே வீற்றிருக்கும் நிலையில் இல்லாது சுவாமியும் அம்மனும் நின்று கொண்டிருக்க, இருவருக்கும் இடையே முருகப்பெருமான் வேல் ஏந்தி நிற்கக்கூடிய நிலையிலே ஒரு திருவுருவம் உண்டு. ரொம்ப பிராச்சீனமானது. ஆனால் அமைப்பிலே கிரேக்கர்களுடைய கலை அமைப்பின் தாக்கம் நிறைய வட இந்திய சிற்பிகளிடத்தே ஏற்பட்டது. கிரேக்கர்கள் இன்றைய ஆப்கானிஸ்தானம் வரையிலும், இன்னும் கடந்து கூட பாகிஸ்தானின் சில பகுதிகள் வரையிலும் கூட வந்து சில 10 தொடர்ந்து அவர்கள் அந்த இடத்தை எல்லாம் ஆக்கிரமித்து இருந்த போது கலைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு வித கலப்பது. அதனால் அந்த கிரேக்க கலைகளிலே பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அழகியல் கூறு, நேர்த்தி, குறிப்பாக அங்கங்களை, உடம்பு பாகங்களை வடிக்கக்கூடிய அந்த ஒரு சுத்தமான இலக்கண மரபு, இதையெல்லாம் அந்த மரபை பார்த்து இங்கே இருந்தவர்கள் நிறைய பழகி இருக்கிறார்கள். அந்த கலையமைப்பில் அமைந்த ஒரு சோமாஸ்கந்த வடிவம் வடநாட்டிலேயும் இருக்க பார்க்கிறோம். இப்படி சோமாஸ்கந்த வடிவம். அடுத்து அதிகம் அறியப்படாத ஏகபாத மூர்த்தி என்ற ஒரு திருவுருவம் உண்டு. சிவபெருமான் தான் ஒருவனாய் முதலில், பெருமானுக்கு அழிவு கிடையாது சம்ஹார காலத்திலும். அதனால்தான் அந்த பொறுப்பை தான் ஏற்று செய்கிறார். சம்ஹாரத்திலே எல்லாரும் அந்த இதுக்குள்ள ஒடுங்கிட்டாங்கன்னா அடுத்த தொடக்கத்தை யாராவது செய்யணுமே. ஒடுங்காமல் தனித்து ஏகாந்தமாக இருந்து வீணை மீட்டிக் கொண்டிருப்பது சுவாமி ஒருத்தர் தான். இப்ப சம்ஹார காலத்திலேயும் தான் ஒருவனாக நிற்கும்படியால் ஏனைய தெய்வங்கள் எல்லாம் பெருமானுள்ளே ஒடுங்கி, பிறகு திருவருட்திறனாகிற அம்பிகை முதலில் வெளிப்பட்டு, அடுத்து நான்முகன் திருமால் ஒவ்வொருத்தையாக பெருமான் வெள்ள கொண்டு வர பார்ப்பார். அப்படி அவர் செய்யக்கூடிய அந்த நிலையிலே தான் ஒருவன் மட்டும் நிற்கும் நிலையில் ஏகபாத மூர்த்தி என்ற ஒரு திருவுருவத்தை சித்தாந்த அடிப்படையிலேயே அழகாக நமக்கு காண்பித்து தருகிறார்கள். பெயருக்கேற்றார் போல் அவர் திருவுருவத்தில் ஒரே ஒரு திருவடிதான் இருக்கும். பெருமானின் இடைக்கு கீழே 2 கால்களாக, 2 திருவடிகளாக பிரியாமல் ஒரே திருவடியாக இருக்கும். அதுவும் வலது திருவடி மட்டும்தான் இருக்கும். இடது திருவடி அம்பிகை கூறு, அவள் திருவருட்தன்மை, திருவருளும் சேர்ந்துதானே உள்ள ஒடுங்கிடுது. அந்த நிலையில் சுவாமி மட்டும் இருக்கக்கூடியது. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாள் என்பது இந்த திருவுருவம் தான். 4 கரங்கள், மான்மழு ஏந்தி இருப்பார்.
மற்றபடிக்கு ஜடாபாரம், அதிலே அணிந்திருக்கக்கூடிய ஏனைய அலங்காரங்கள், நெற்றியில் இருக்கக்கூடிய கண், இந்த அமைப்புகள் எல்லாம் பெரும்பான்மை சுவாமிக்கு எப்போதும் சொல்லப்படும்படியான இலக்கணத்திலேயே பொருந்திவிட திருவடி மட்டும் ஒரே ஒரு திருவடியா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய வடிவத்திற்கு ஏகபாத மூர்த்தி என்று திருநாமம். இப்ப இந்த திருவுருவிலேயே சம்ஹார காலத்தில் திருமாலும் நான்முகனும் உள்ளே ஒடுங்கும் போது, அது அந்த காட்சி அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு புகைப்படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு திருவடி சுவாமி மட்டும் இருக்கார், திருமாலும் நான்முகனும் உள்ளே ஒடுங்குறாங்க. அப்போ பெருமானுடைய இடைக்கு வலதுபுறம் நான்முகனும் இடதுபுறம் திருமாலுமாய் உள்ளே கரையும் நிலையில் பெருமானுடைய இடைக்கிட்ட இவர்களுடைய இடைகள் பொருந்தி இருக்கும். உள்ளே அவர்கள் கரைந்து கொண்டிருப்பதை காண்பிக்கும் விதமாக சம்ஹார காலத்தில் அவர்கள் ஒடுங்கக்கூடிய நிலையிலே ஏகபாத திருமூர்த்தி என்று இந்த வடிவத்திற்கு பெயர். மூர்த்தினா அந்த திருமேனி கணக்கு. 3 திருமேனிகள், திருமாலும் நான்முகனும் சுவாமியும் இருக்கிறதுனால 3 திருமேனிகள். ஆனா திருவடி ஒன்னே ஒண்ணுதான், அதனால ஏகபாத திருமூர்த்தி என்று இந்த வடிவத்திற்கு பெயர். இதுவே சிருஷ்டி காலத்திலே உள்ளே இருந்தவர்கள் வெளிப்படுவதை காண்பிக்கும் விதமாக சுவாமியினுடைய திருவடி ஏகபாதமாக இருக்கும், திருமாலினுடைய ஒரு திருவடி மட்டும் வெளியே வந்திருக்கும், பிரம்மனுக்கும் ஒரு திருவடி வெளியே வந்திருக்கும். அப்பதான் அவங்க வெளிப்படுறாங்க. சுவாமி உள்ளே இருந்தவர்களை எல்லாம் தட்டி வெளியே எழுந்துருள செய்கிறார், அவர்கள் எல்லாம் வரும்படியாக செய்கிறார். அந்த நிலையில் சுவாமியினுடைய ஒரு திருவடி, நான்முகனுக்கும் திருமாலுக்குமாய் தலா ஒரு திருவடி, திருமேனிகள் 3. அப்ப இப்படி பார்க்கும்போது திரிபாத திருமூர்த்தி என்று இந்த வடிவத்திற்கு பெயர். ஏகபாத மூர்த்தி மட்டும்தான் இதிலே மாகேஸ்வர மூர்த்தத்துல வரார். ஏகபாத திருமூர்த்தி, திரிபாத திருமூர்த்தி, இதெல்லாம் 64 வடிவங்கள்ல கணக்கிலே சேர்க்கிறார்கள். இப்போ தட்சிணாமூர்த்திங்கிறவர் மாகேஸ்வர மூர்த்தத்துல வந்துருவார். இப்ப பிரபலமாக நாம் எல்லோருமே சிவாலயங்கள்ல தரிசனம் பண்ணியிருப்போம். சுவாமி சன்னதியின் தெற்கு கோஷ்டத்திலே தெற்கு பார்த்து எழுந்தருளி இருப்பார், அதனாலேயே தட்சிணாமூர்த்தி என்று பெயர். அவர் அறம் வலியுறுத்தி 4 வேதங்களையும் இன்னும் தர்மசாஸ்திரங்களை எல்லாம் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த திருக்கோலம் என்று பார்க்கிறோம். சனகாதி முனிவர்கள்னு 4 பேர் பிரபலமாக சொல்லப்பட்டாலும் 6 பேருக்கும் 8 பேருக்கும் எல்லாம் உபதேசம் பண்ணினதை பற்றி வெவ்வேறு வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி அதிலே மிகவும் அழகான இளமை கோலம், அழகு ததும்பும் இளமை கோலத்திலே ஒரு வட விருட்சம்னு சொல்லப்படும் ஆலமரத்திற்கு அடியே அமர்ந்திருப்பார். அதனால்தான் கல்லாலின் புடையமர்ந்துன்னு சொல்லப்படுகிறது. இந்த கல்லால மரத்தின் நிழலிலே சுவாமி ஒரு பாறையின் மேலே ஒரு திருவடியை மடக்கி மற்றொரு திருவடியை, வலது திருவடியை கீழே அமர்த்தி எழுந்தருளி இருப்பார். 2 புறங்களிலும் முனிவர்கள் எல்லாம் கூடியிருப்பார்கள். சுவாமி கையிலே சின்முத்திரை காண்பித்து கொடுத்து மற்றொரு கையிலே ஏட்டுச்சுவடியோடு திருக்கரங்களில் டமருகம் அல்லது சர்ப்பம் அல்லது யாகத்தீ, அந்த யாகம் செய்யக்கூடிய அந்த கோல், இதில் ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 2 கையிலே தரித்தபடி எழுந்தருளி இருப்பார். தட்சிணாமூர்த்தி வடிவம் பிரபலமாக நாம் பார்க்கக்கூடியது இந்த திருக்கோலம் தான். இப்ப இதிலேயே யோக தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு திருவுருவம் உண்டு. அதிலே மடித்திருக்கக்கூடிய திருவடியை யோகத்தில் குத்துக்கால் போலே போட்டு அமைத்திருப்பார். யோகத்திலே அமரும் போது கால்களை இந்த மாதிரியே வைத்துக் கொள்வதற்கு இடுப்பை சுற்றி யோக பட்டம் என்று ஒரு மான் தோலால் செய்யப்படக்கூடிய ஒரு பட்டம் போல இருக்கும். இந்த பட்டையை இடுப்பை சுற்றி காலோடு சேர்த்து கட்டி கொண்டு இருப்பார். அது அப்படி அணிந்திருக்கும் போது திருவடிகளை மடக்கி கொண்டிருக்கும் நிலையிலேயே அமர்ந்திருக்க கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். சுலபமா சொல்லணும்னா இந்த சபரிமலை ஐயப்பனோட படத்துல எல்லாம் பார்த்தோம்னா காலை சுத்தி ஒரு கட்டு மாதிரி போட்டிருப்பாரு, அதுதான் யோக பட்டம்ங்கிறது. அதை அணிந்து கொண்டு சுவாமி எழுந்தருளி இருப்பார். இப்ப இந்த திருமேனிக்கு, இந்த திருவுருவத்திற்கு யோக தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு பெயர். இப்ப இதே தட்சிணாமூர்த்தி யோகத்தில் அமராமல் சுகாசனத்திலே, அதாவது ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை கீழே தொங்க விட்டு எழுந்தருளி கையிலே மார்பிற்கு குறுக்கே ஒரு வீணை வாசித்தபடி காட்சி தருவார். பெருமான் சம்ஹார காலத்திலே தனித்திருக்கும் போது வீணை வாசிப்பதும் அவர் வீணை மீட்டுவதை பற்றிய குறிப்புகள்லாம் நிறைய நமக்கு திருமுறைகள்ல கிடைக்கிறது. இறைவன் ரொம்ப மகிழ்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு வாத்தியமா அதை மீட்டிக் கொண்டிருப்பார். அப்படி அவர் வீணை மீட்டக்கூடிய கோலத்திலே தட்சிணாமூர்த்தி வடிவம், ஆனால் 2 கரங்களால் வீணை தாங்கி வீணை மீட்டியபடி இருப்பார். இதற்கு வீணாதார தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு பெயர். இந்த தட்சிணாமூர்த்தி வடிவத்திலேயே அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை சேர்த்து தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியிலே 4 கரங்களோடு எழுந்தருளி இருப்பார். ஆனால் அவருடைய இடது பாகம் பெண்ணுருவமாக காட்சி தரும்படியாய் பொருத்தியும் திருமேனிகள் உண்டு. இந்த திருவுருவத்திற்கு அர்த்தநாரி தட்சிணாமூர்த்தி என்று பெயர். இப்போ முதல்ல சொன்ன தட்சிணாமூர்த்தி பிரபலமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த தென்முக கடவுளின் வடிவம் 5 சொல்லப்படும் மாகேஸ்வர மூர்த்தங்கள் கணக்கிலே வரும்.
ஏனைய வடிவங்கள் யோக தட்சிணாமூர்த்தி, வீணாதார தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரி தட்சிணாமூர்த்தி முதலிய வடிவங்கள் எல்லாம் அட்டாட்டமாக சொல்லப்பட்டிருக்கும் 64 திருமேனிகள் கணக்கிலே வரும். இப்படித்தான் அந்த 64 திருமேனி கணக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து அதிகமாகவே சேர்த்து சொல்லப்படுகிறது. அடுத்த பிரபலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு திருவுருவம் பிக்ஷாடனமூர்த்தி. இதுவும் பெரும்பான்மை யோகியருக்கான பூஜையிலே, யோகியருக்கான உபாசனையிலே இருக்க வேண்டிய வடிவம். அதனால்தான் கோயிலே இந்த எம்பெருமானை எழுந்தருளை செய்தாலும் ஒரு ஆண்டிற்கு ஓரிரு முறைத்தான் புறப்பாடை செய்வார்கள். இவருடைய புறப்பாட்டிற்கு விதிகளும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமான் எல்லாவற்றையும் துறந்த நிலையிலே தான் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய திருவுருவம் போலே காட்சி தருவார். சுவாமி இப்படி எழுந்தருளும் போது அவருக்குரிய சக்தி தத்துவமாய் இருக்கும் பலருள் ஒருவராகிற திருமால் மோகினியாக வடிவம் எடுத்து வருவார். அவர் தொடக்க உரையில ஐயா சொல்லியிருந்தார், எந்த நிலையிலேயும் சுவாமி கூட ஈசன் எவ்வண்ணமோ அந்த வண்ணத்திலேயே அம்பிகை எழுந்தருள்வதை பற்றி எல்லாம் கூட ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது சுவாமிக்கு என்ன திருவேடமோ அதற்கு தகுதியாக தானும் திருமேனி தாங்கி வருவாள். நடராஜராக பெருமான் வரும்போது அந்த தாண்டவத்தை முன்னம் பார்க்கக்கூடிய நிலையிலே சிவகாம சுந்தரியாக அம்பிகை எழுந்தருள்வதும், சுவாமி சோமாஸ்கந்தராக வரும்போது உமாதேவியாகவே வரும் நிலையும், உமா சகிதராக வீச்சிருக்கும் கோலத்தில் எல்லாம் பெரும்பான்மை உமா என்ற திருநாமத்தால் அறியப்படும் 2 கரங்களோடு கூடியவளாக அந்த வரிசையிலே பிக்ஷாடனராக எம்பெருமான் வரும் காலத்திலே திருமாலும் அம்பிகை ஸ்தானத்தில் தான் வைத்து பார்க்கப்படுகிறார். அரியலால் தேவி இல்லை என்று சொல்லப்படுவதால் திருமாலும் அங்கே அந்த ரிஷிகளுக்கு தெளிவு புகட்ட வேண்டி பெருமானுடைய ஒரு சக்தி வடிவமாக மோகினியாக புறப்பட்டு வந்து திரோதானத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தெளிவை பிறப்பிக்க எம்பெருமானால் ஏவப்பட்ட நிலையிலே வருகிறார். அப்படி பிக்ஷாடனராக வரும்போது சுவாமி திருமேனியில் ஆபரணங்கள் எதுவும் தரிக்காமல், ஆடை முதலியவைகளும் தரிக்காமல், கௌபீனம் கூட இல்லாமல் தான் பிக்ஷாடன வடிவம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சோழர் காலத்திலே இந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் அநேக வடிவங்களையும் மிகவும் அழகுறச் செதுக்கி பல்வேறு ஆலயங்களிலே பிரதிஷ்டித்து வழிபாடு செய்தும் பெரிய அளவில் விழாக்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மை உதாரணத்திற்கு நாம் அந்த சோழர் காலத்து திருமேனிகளை தான் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பிக்ஷாடன வடிவத்திற்கு கௌபீனம் கூட தரிக்காத நிலையிலே 4 கரங்கள், மேலிரு கரத்தில் அந்த துடி என்று சொல்லப்படும் வாத்தியம், உடுக்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாத்தியம், திரிசூலம், இது 2ஐயும் ஏந்தி இருப்பார். கீழிரு கரத்திலே பிக்ஷாடனராக வருவதால் அந்த பலியேற்கும் பாத்திரம், கபாலத்தை பிச்சை பாத்திரம் போல இடது கரத்தில் ஏந்தி இருப்பார். வலது திருக்கையில் தான் எப்போதும் ஏந்தி இருக்கக்கூடிய தன்னுடனேயே இருக்கக்கூடிய அந்த மான், அது துள்ளி குதித்து ஓடி வர நடந்து கொண்டே அந்த மானிற்கு ஒரு தர்பை பில்லை ஊட்டிவிடக்கூடிய நிலையிலே வருவார். கீழ் திருக்கரம் இந்த ஒரு விரலால புல்லு, ஒரே ஒரு ஒற்றை புல்லை நாம் பிடித்துக் கொண்டால் எப்படி பிடிப்போமோ அந்த படிக்கு ஆள்காட்டி விரல் கட்டை விரலை சேர்த்து பிடித்துக் கொண்டு மற்றைய 3 விரல்கள் விரித்திருக்க அதை கீழே தொங்கவிட்டபடி தன் அருகேயே துள்ளி குதித்து ஓடி வரும் ஒரு மானுக்கு அதை ஊட்டியபடியே எழுந்தருள்வார். சில நேரத்தில் அந்த கபால பாத்திரத்தை எஞ்சியதை அதிகப்படியாக சேர்ந்து விட்டால் அதை சுமப்பதற்கு கூட ஒரு பூதம் ஒன்றும் வரும். அதன் தலையிலேயும் ஒரு பெரிய கபால பாத்திரத்தை ஏந்தியபடி ஒரு பூதம் ஒன்று புறப்பட்டு வரும்படியாக காண்பிப்பார்கள். பிக்ஷாடன வடிவத்திலே அத்தனை தூரத்திற்கு அழகியல் தன்மை இருக்கும்படியாகத்தான் வடித்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய திருவுருவங்களிலேயே ஆபரணமும் இல்லாது, ஆடையெல்லாம் இல்லாது, சுவாமி மிகவும் ரம்யமாக இருக்கக்கூடிய திருவுருவம் பிக்ஷாடன வடிவம். அதீதமான அழகை நாம் பிக்ஷாடன வடிவத்தில் தான் பார்க்கிறோம். அதனால்தான் என்னவோ அப்பர் பெருமான் பல நேரங்களிலும் அகப்பொருள் பதிகங்கள் பாடும் போதெல்லாம் பெருமான் பிச்சை ஏற்று வீதிகளிலே வந்தபோது அதிலே மயங்கிய ஒரு தலைவின் நிலையிலேயே இருந்து பாடுகிறார். அப்படி இந்த பிக்ஷாடன வடிவம் மிகுந்த சிறப்புடையதாக கருதப்படுகிறது. பிரம்மோற்சவ காலத்தில் ரதாரோகணத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பிக்ஷாடன மூர்த்தத்தை புறப்பாடு செய்யும்படியாக சைவாகமங்கள் வலியுறுத்துவதால் பல கோயில்களிலேயும் தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு திருவுருவமாக பிக்ஷாடனர் வடிவத்தை பார்க்கிறோம். வேதமெல்லாம் வாசித்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்னியருக்குமே ஆணவ மலம் அவர்களுடைய தெளிவை திரையிட்டு மறைத்திருந்த நிலையில் தாருகாவனத்து ரிஷிகளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டி அவர்களுடைய ஆணவ மலத்தை போக்கும்படியாய் எம்பெருமான் எழுந்தருளிய திருக்கோலம். அதனால் இந்த திருக்கோலத்திற்கு தனித்த ஒரு சிறப்பு வழங்கப்படுவதை பார்க்கிறோம். ஆணவாதி மலங்கள் நீங்கி பற்று அற வேண்டும் என்றால் பிக்ஷாடன வடிவத்திலே நாம் ஈடுபட்டு அந்த வடிவத்தை உபாசிப்பது உத்தமமாக இருக்கும் என்பதனால், ஒரு வைராகியம் தலையெடுக்கும் என்பதனால் இந்த வடிவத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, ஆனால் அதே நேரத்தில் அநேக விதிகளுக்கு உட்பட்டு அவரை வழிபடும்படியாக வைத்து சொல்லி இருக்கிறார்கள். சிவபெருமானுடைய செயல்களிலே அவர் அனுகிரகார்த்தமாக செய்யக்கூடிய செயல்கள் உண்டு.
நிகிரகம் என்று சொல்லக்கூடிய சம்ஹாரம் முதலிய செயல்களும் உண்டு. இது இரண்டையுமே சைவ சித்தாந்தம் இறைவனின் கருணையின் வெளிப்பாடு என்று கொள்ளுகிறோம். ஒருவரை நல்ல விதத்தில் நடந்து கொண்டு நல்ல குணங்களோடு பழக்க வழக்கங்களோடு இருப்பவர்களை அருள வேண்டும் என்றால் அந்த நிலையிலேயே அவருக்கு நீங்கள் செய்த காரியம் ரொம்ப உத்தமமான காரியம், ஆசீர்வாதம்னு சொல்லலாம். தவறு செய்பவர்களையும் திருத்த வேண்டிய ஒரு செயல் என்று வரும்போது அவர்களை அடித்துத்தான் திருத்த வேண்டும் என்றால் அடித்து திருத்த வேண்டியதுதான் அவசியமாகிறது. ஒரே வீட்டிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளில் நல்ல பிள்ளை அப்படியே கொஞ்சம் மகிழலாம், மற்றொரு பிள்ளை தவறு செய்யும் பிள்ளையாக இருந்தால் இருந்துட்டு போகணும் விடமாட்டார்கள். தாய் தந்தையர் அடித்தேனும் திருத்துகிறார்கள். அப்படி அடிக்கப்படும் பிள்ளையின் பேரிலே அவர்களுக்கு அன்பு இல்லை என்று பொருள் இல்லை. அன்பு இருப்பதால் தான் அடித்தான் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அந்தபடிக்கே உலகில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக சுவாமியும் அம்பாளும் இருக்கும் நிலையில் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்படாமல் பல்வேறு நிலைகளிலும் மற்றைய உயிர்களை ஹிம்சிக்கக்கூடியவர்கள், தர்மங்களிலிருந்து வழுவியவர்கள், அவர்களால் உலகம் துன்புறும் காலத்தில் எல்லாம் இறைவன் அவர்களை அழிக்க வேண்டிய ஒரு சூழல். அவர்களை அழித்தல் என்றால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆணவம், அறியாமை முதலியவற்றை அழிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அப்போது பெருமான் வீராவேசத்தோடு வந்து சம்ஹாரம் முதலியவற்றை செய்கிறார். நான் ஒவ்வொரு புராணத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் சம்ஹாரத்திலே பெருமான் யாரை சம்ஹரித்தார் என்று சொல்லப்படுகிறாரோ அவருக்கு உயர்ந்த ஒரு பேற்றை வழங்குவார். அங்கே அழிக்கப்பட்டது அவருடைய ஆணவ மலம் மட்டும்தான். அறியாமைத்தான் நசுக்கப்பட்டதே தவிர அவரையே கொன்று குவிப்பது இல்லை. அதனால் தான் முருகப்பெருமானும் கூட சிவஞான வடிவமாவே இருப்பதால் சூரபத்மன் முதலியவர்களை எல்லாம் சம்ஹரித்தார் என்று சொல்லும் போது ஒவ்வொருவருக்குமே தாரகாசுரனை வாகனமாக கொண்டார், சிம்மமுகாசுரனை தன் அன்னைக்கு வாகனமாக்கி வைத்தார், சூரபத்மனை கொன்ற பிறகு மயூரமாகவும் மயிலாக தனக்கு வாகனமாகவும் சேவர் கொடியாகவும் கொண்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் ஆணவாதி மலங்களைத்தான் அழிப்பார். அந்த காரணத்தினால்தான் பெருமான் கோபம் முதலிய குணங்களை வெளிப்படுத்துவதில்லை. சிவவடிவங்களில் என்றுமே கோபத்தை நாம் பார்க்கவே முடியாது. சம்ஹாரம் செய்வதாக புறப்பட்டாலும் அதிலே உக்கிர தன்மையை முகத்தில் வெளிப்படுத்தக் கூடாது என்றே சிற்பசாஸ்திரம் சொல்லுகிறது. இப்போ காலசம்ஹார மூர்த்தி என்று பார்க்கிறோம். திருக்கடவூர் திருத்தலத்தில் நிச்சயமாக அந்த திருவுருவை பலரும் தரிசனம் செய்திருப்போம். மார்க்கண்டேயன் என்ற அந்த 16 வயது நிரம்பிய தன் பக்தனுக்காக வேண்டி யமனையே சுவாமி கீழே தள்ளி கொன்று முடித்தார் என்று காலசம்ஹார மூர்த்திக்கு ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. யமன் பாசக்கயிற்றை வீசிய போது மார்க்கண்டேயராகிற பக்தர் சிவலிங்க திருமேனியை இருக்க பிடித்துக் கொண்டிருக்க அவர் பேரிலே விழுந்த பாசத்தின் ஒரு சிறு நுனி சுவாமி திருமேனியும் தீண்டியபடியால் யமனுடைய அகங்காரத்தை சுவாமி வெளிப்பட்டு நிகிரகம் பண்ணினார். அப்போது கூட கோபம் என்பது அங்கே தெரியாது. இப்போதும் திருக்கடையூரிலே வழிபாட்டில் இருக்கும் திருவுருவத்தை போய் தரிசித்தால் அழகான ஒரு புன்னகை பூத்தபடி இருப்பார். கல்யாண சுந்தரராகவோ சோமாஸ்கந்தராகவோ வரும்போது முகத்திலே என்ன புன்னகையோடு வருகிறாரோ, இந்த உதாரணங்களை சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் சௌமியமான மூர்த்திகள். ரொம்ப சௌமியமாக இருக்கக்கூடிய நிலையில் பெருமான் எந்த புன்னகை தரித்து வருகிறாரோ அதே புன்னகையோடு தான் ரௌத்ர வடிவங்களிலும் வருவார். கோபாவேசம் கொப்பளித்து பெருமான் காலசம்ஹாரம் முதலியவற்றை செய்யும் போதும் கூட சிரித்த திருமுகத்தோடு தான் செய்வார். கஜசம்ஹாரம் என்ற ஒரு லீலை உண்டு. இந்த பிக்ஷாடன புராணத்தை பார்த்தோமே, அதிலே தாருகாவனத்தில் அந்த ரிஷிகள் எல்லாம் மயங்கி இருந்த போது வந்திருப்பவர் சிவபெருமான் தான், பிச்சை ஏற்று வந்த கோலத்திலே வந்தவர் எம்பெருமான் தான் என்பது அறியாமல் அவர் பேரிலே ஆபிசார யாகம், அதாவது ஏவல் முதலியவற்றை அந்த யாகத்திலிருந்து புறப்பட்டு போய் இவரை சுவாமியை பாதிக்கும்படியாய் செய்ய வேண்டி சில யாகங்களை எல்லாம் செய்தார்கள். அந்த யாகத்திலே பல்வேறு மிருகங்கள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தன, சர்ப்பங்கள் வந்தன, அவற்றையெல்லாம் ஆபரணமாக தரித்தார். அந்த யாகத்திலிருந்து பல்வேறு அக்னியை, நெருப்பை உமிழக்கூடிய அஸ்திரங்கள் வந்தன, அவற்றையெல்லாம் திரட்டி கையிலே ஏந்தி கொண்டார். அந்த படிக்க குள்ள வடிவிலே ஒரு பூதம் வந்தது, அதை கீழே தள்ளி மேலே மிதித்து ஏறி ஆடி காண்பித்தார். ஒரு புலி ஒன்று புறப்பட்டு வந்தது. அந்த புலியை கொன்றுதான் சார்தூல சம்ஹார மூர்த்தி என்று 64 வடிவங்களில் ஒன்றாக சொல்லப்படும் புலி அதழை எம்பெருமான் எப்போதும் இடுப்பை சுற்றி புலி அதழ் ஒன்றை உடுத்தியிருப்பார் என்று புராணங்களிலே பார்க்கிறோம். பாடல்கள், பல பாடல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த புலித்தோல் இந்த சம்ஹாரத்தில் தான் வந்தது. தாருகாவனத்திலே செய்த அந்த யாகத்திலிருந்து புறப்பட்ட புலிதான். அதை கொன்று அதன் தோலை உரித்து இடுப்பிலே அணிந்து கொண்டார். பெருமானை அழித்து விடலாம் என்று யாகத்திலிருந்து புறப்பட்டு வந்த புலி
அதை இறைவன் கொன்றார். நான் கொன்று முடித்து அதை தூக்கி வீசவில்லை. யாருக்கும் கிடைக்காத பேராக அது எப்போதும் பெருமான் திருமேனியோடு சம்பந்தப்பட்டிருக்கும்படியாய் உயர்ந்த ஒரு பேற்றினை தந்தார். அந்த வரிசையில் தான் அதே யாகத்திலிருந்து மதம் கொண்ட ஒரு பெரிய யானை புறப்பட்டு வந்ததாம். அலறி அடித்துக் கொண்டு பெருமானை முட்டும் நிலையிலே வந்த யானை அது மயங்கும் நிலையில் எம்பெருமான் தன் திருவுருவை மிகச்சிறிய ஒரு வடிவமாய் சுருக்கி கொண்டு யானையின் வயிற்றிற்குள்ளே போய் நின்றார். பெருமான் அந்த யானையின் வயிற்றில் நின்ற போது உலகமெல்லாம் இருண்டு போனதா. இப்போ சுவாமி ஏதோ சம்ஹாரத்திற்கு போனார், ரொம்ப நேரம் ஆச்சே வரலையேன்னு பார்வதி தேவி புறப்பட்டு வந்தாளாம். தாருகாவனத்துலதான் இன்னைக்கு ஏதோ நிகழ்ச்சின்னு சொன்னார் என்பது போல பார்வதி தேவி புறப்பட்டு வந்தாள். வந்தவள் மடியிலே குழந்தை முருகனையும் எழுந்தருளச் செய்து கொண்டு வந்துவிட்டாள். எல்லாம் இருண்டிருந்த நிலையில் அப்பாவை காணலேன்னு அந்த குழந்தையை நினைத்த போது சிறு வடிவம் எடுத்து யானையின் உள்ளே புகுந்தவர் தடாரென்று வளர்ந்து கொண்டே போனார். நான் தான் வேதங்கள் அனோரணியான் மகதோ மகியான்னு சொல்லும். இருப்பதிலேயே சின்ன பொருள் அணு என்று சொன்னால் அந்த அணுவிற்கு அணுவாய் உள்ளே போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. மகதோ மகியான் எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய பால்வெளிதான் நமக்கு தெரிந்து பெரிய விஷயம்னா அந்த பால்வெளிக்கும் அப்பால் பட்டவராகவும் தன்னைத்தான் காண்பித்துக் கொடுப்பார். குறுகி கொண்டு போகணும்னா அணுவிற்கும் சிறிதாகவும் செல்லுவார். வளர்ந்து கொண்டே போகணும்னா எல்லா சராசரங்களுக்கும் மேம்பட்டவராக தன்னை வளர்த்து காண்பிப்பார். இந்த சாமர்த்தியம் இருந்தபடியால் அந்த யானையின் வயிற்றுக்குள்ளே அணுவிற்கு அணுவாய் உள்ளே சென்றவர் அப்பாலுக்கு அப்பாலாய் வெளிப்பட்டார். வந்த வேகத்தில் யானையின் குடலை கிழித்துக் கொண்டு அதன் தோலை உரித்தபடியே வெளிப்பட்டார். அப்போது அந்த யானை உரியை யானையின் தோலை போர்த்தி கொண்டு கஜசம்ஹார மூர்த்தி யானை உரி போர்த்த தேவர் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படி ஒரு திருவுருவத்தோடு காட்சி தந்தாராம். அந்த திருமேனிக்கு காட்டும் போது கீழே அந்த யானையினுடைய தலை இருக்கும். அதன் மேலே ஒரு திருவடியை வைத்து அழுத்திக் கொள்வார். வலது திருவடியை வைத்து அழுத்தி விடுவார். தான் அந்த யானை தோலை உரித்து பிரிக்கணும். அவ்வளவு பெரிய வடிவத்திலிருந்து தோலை மட்டும் பிரிக்கணும். தலைக்கு மேல கால் அழுத்தி வச்சிருக்கார், திருவடியை வைத்து அழுத்தி இருக்கார். அதை உரித்து மேலே போர்த்தி கொள்ளும்படியாக காண்பிக்கணும். யானை தோல் சுருங்கும் இல்லையா? தோல் எப்போதுமே ஒரு இடத்துல இருந்து பறிச்சோம்னா சுருங்கும். அதனால கை கால்களை நல்லா அப்படி விரித்து அடக்கி அந்த தோலை முழுவதுமாய் விரித்து போர்த்தி கொள்வது போல மேலே தனக்கு மேலே போர்த்தி கொள்வது போல நிற்பார். அதனால் கைகளை ஒரு 8 கைகள்லாம் காண்பிப்பார்கள். சில வடக்கே பார்க்கக்கூடிய சில திருமேனிகள்ல 10-18 கைகள்லாம் கூட காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த கைகளாலே அந்த தோலை பிரித்து மேலே போர்த்தி கொள்வார். பெரும்பாலும் இந்த திருவுருவத்திற்கு பக்கத்திலேயே அம்பிகையை தன்னுடைய இடுப்பிலே முருகப்பெருமானை குழந்தையாக ஒரு சின்ன குழந்தையாக காண்பித்து அவரை இடுக்கிக் கொண்டிருப்பது போலும் அம்பிகையினுடைய திருமுகம் சுவாமியினிடத்தே இருந்து அந்த பக்கத்திற்கு, அதாவது இவ்வளவு கோரமான சம்ஹாரம்னு இந்த பக்கம் திரும்பும்படியிலேயும் அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய பிஞ்சு கைவிரல்களால் தோற்காரை அப்பான்னு காண்பிப்பது போலே சுட்டி காண்பிப்பது போலேயுமாய் அமைத்திருக்கிறார்கள். பெரும்பான்மை சோழர்கள் எடுப்பித்த கஜசம்ஹார வடிவம்னா உலோகத்தாலான திருமேனி வழுவூர் திருத்தலத்திலே தரிசனம் பண்ணலாம். மாயவரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுவூர் என்ற திருத்தலத்தில் தரிசனம் பண்ணலாம். கருங்கல்லிலும் புடைப்பு சிற்பமாகவும் பலகை சிற்பமாக தேர்களில் எல்லாம் நிறைய காலங்களிலே பல ஆயிரம் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றெல்லாம் தரிசித்தால் தவறாமல் பக்கத்தில் அம்பிகையை காண்பிப்பார்கள். அம்பிகை அந்த சுவாமியினுடைய திருமேனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்தார் போல முகம் திரும்பி குழந்தை முருகப்பெருமான் அவரை காண்பித்தது போலேன்னு இருக்கும். இப்படி கஜசம்ஹார மூர்த்தம். இந்த தாருகாவனத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டால் பிக்ஷாடன மூர்த்தி, சார்தூல சம்ஹாரம், இந்த அஸ்திரமூர்த்தி, கஜசம்ஹார மூர்த்தின்னு பல வடிவங்கள் இந்த ஒரு புராணத்தில் இருந்தே வரப்பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு புராணத்திற்கு மட்டுமே எடுத்து கொண்டு பார்த்தாலும் இத்தனை திருவுருவங்கள். பெருமானுடைய நடராஜ வடிவம் ஆடல் வல்லான்னு சொல்லப்படும் அந்த திருவுருவமும் மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்றுதான். அந்த ஆடல் வல்லான் திருவுருவத்தில் ஊர்துவ தாண்டவமாக, அதாவது திருவடி ஒரு திருவடியை மேல் நோக்கி ஆடக்கூடிய தாண்டவம் அல்லது சதுர தாண்டவம் என்று சொல்லுவார்கள். அதில் 2 திருவடிகளையும் கீழே இருக்கக்கூடிய இந்த முயலகன் பேரிலே ஊன்றிய நிலையில் காட்சி தருவார். இப்படி இந்த தாண்டவத்தின் வெவ்வேறு அமைப்புகளை 64 வடிவங்களிலே சேர்த்திருப்பார்கள். இப்படித்தான் இந்த 64 வடிவங்கள். இப்போ நடராஜர்னு சொல்லப்படும் ஆனந்த தாண்டவ வடிவம் 25 மூர்த்தத்திலே மாகேஸ்வர மூர்த்தத்தில் நின்றுவிடும். சதுர தாண்டவம் அது மற்றைய தாண்டவங்கள்லாம் ஊர்துவ தாண்டவம் இதெல்லாம் நமக்கு 64 மூர்த்தத்திலே கணக்கில் கொள்ளப்படும். இந்த திருவுருவம் சைவ சித்தாந்த தாற்பயத்தை முழுவதுமாய் வெளிப்படுத்தக்கூடிய திருவுருவம். அதனால் தான் சைவ சித்தாந்த மரபு எங்கெல்லாம் பிரபலமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆனந்த தாண்டவ வடிவத்தின் வழிபாடு ஒரு பெருமை பெற்று இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வடக்கே பெருமானுடைய ஆனந்த தாண்டவம் ரொம்ப குறைவு.
வடக்கே நான் சொல்வது ஆந்திர தேசத்தை தாண்டிட்டாலே நடராஜ வடிவத்தில் ஆனந்த தாண்டவ மூர்த்தம் ரொம்ப துர்லபமாகத்தான் கிடைக்கிறது. பெரும்பான்மை 10 திருமேனிகள் எடுத்துக்கிட்டோம்னா, நான் பழைய திருமேனிகளை தான் சொல்றேன், 10 திருமேனிகள் எடுத்துக்கிட்டோம்னா வடக்கே 9 திருமேனிகளான சதுர தாண்டவ மூர்த்தியாக இருக்கும். மற்றொன்று வேறதான தாண்டவம் இருக்கலாம். ஆனந்த தாண்டவ வடிவம், அதாவது வலது திருவடியை கீழே முயலகன் பேரிலே வைத்து ஊன்றி இடது திருவடியை தூக்கி 4 கரங்களில் டமருகம், இந்த துடி என்று சொல்லப்படும் வாத்தியம், அக்னி, அபயகரம், மார்பிற்கு குறுக்கே வீசி ஆடிய கரம் என்று இப்படி 4 திருக்கரங்களோடு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களையும் தானிருந்து செய்வதாக காட்டி தரக்கூடிய அந்த திருவுருவம் ரொம்ப குறைவாகத்தான் வடக்கே பார்க்க முடிகிறது. தென்னிந்திய சைவ மரபில், குறிப்பாக தமிழகத்தில் ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதிகளிலே ஆனந்த தாண்டவ வடிவம் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சோழர் காலத்தில் ரொம்பவே பிரசித்தியாக இருந்தது. பல்லவர் காலத்தில் இந்த திருவுருவம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இந்த சிறப்பை அவங்க அப்பதான் சரியாக வடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தத்தை மற்ற வடிவங்கள்லாம் பிரம்மாண்டமாக செய்தாலும் ஆனந்த தாண்டவ நடராஜ வடிவத்தை அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் செய்யவில்லை. அது கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கிறது. ஆனால் சோழர் காலத்திலே கல்லிலும் செம்பிலுமாய் இரண்டிலுமே இந்த திருமேனிகள் ஆனந்த தாண்டவ மூர்த்தம் மிக பிரசித்தமாக இருக்க பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஐம்பொன்னால் இந்த ஆனந்த தாண்டவ வடிவம் என்பது சோழர் காலத்தில் பிரசித்தியாக போய் இன்றைய கால சூழலில் இந்தியாவின் தனித்துவமான ஒரு கலை சின்னமாகவே அது மாறிவிட்டது. அதனால்தான் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வரும்போது ஒரு நல்லிணக்கத்தின் காரணமாக பரிசுகள் எல்லாம் கொடுக்கும் போது, வெளிநாட்டு தலைவர்களுக்கெல்லாம் பரிசுகள் எல்லாம் தரும்போது ஆனந்த தாண்டவ வடிவத்தை தருவதை இந்திய அரசாங்கம் பல காலமாக செய்து வருவதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் கலை அம்சத்தினுடைய ஒரு தனித்துவம் அது. ஒரு ஐம்பொன்னால் ஆன திருமேனி, அந்த திருமேனியினுடைய மொத்த கணமும் ஒரு திருவடியில் ஊன்றி இருக்கக்கூடிய நிலையிலே கொண்டு போய் நிறுத்தணும். கைகள் 4 திருக்கரங்களும் வெவ்வேறு திசையிலே இருக்கும். ஜடாபாரம் விரித்து ஆடக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். கீழே அந்த முயலகன் பேரிலே ஒரு திருவடியை ஊன்றி இருக்கணும். ஒரு பிரபை வேற இருக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் சிற்பசாஸ்திர அளவில் இது சோழ சிற்பிகள் குறிப்பாக அடைந்திருந்த அந்த ரொம்ப உன்னதமான ஒரு கலை சிறப்பினுடைய ஆகச்சிறந்த ஒரு சான்றாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு தூரத்திற்கு கலையிலே அவர்கள் விற்பனர்களாக இருந்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு சான்று போலே நடராஜ வடிவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய வடிவம் அது பிரபலமாக எல்லோரும் அறிந்திருப்பதனாலே அந்த வர்ணனைக்குள்ளெல்லாம் போகல. லிங்கோத்பவ வடிவம் இது ரொம்ப பிரசித்தமாக நாம் பார்க்கிறோம். பெரும்பான்மை சிவாலயங்களில் சுவாமி சன்னதியை பிரதட்சணம் செய்து வரும்போது சுவாமி சன்னதிக்கு பின்புற சுவற்றில் வெளிப்புறமாக நாம் பார்க்கக்கூடிய கோட்ட சிற்பமாக லிங்கோத்பவ வடிவம் இருக்கும். லிங்க உத்பவ மூர்த்தி, லிங்கத்திலிருந்து புறப்படக்கூடிய வடிவமாக இது சொல்லப்படுகிறது. இந்த புராணம் எல்லோரும் அறிந்ததுதான். திருவண்ணாமலை தலபுராணமாக விளங்கக்கூடியது. அடிமுடி அறிய முடியாத அக்னி ஸ்தம்பமாக சுவாமி நின்று பிரம்மனும் திருமாலும் முறையே அன்ன வடிவம் எடுத்தும் காட்டு பன்றியாக வடிவம் எடுத்தும் முடியையும் அடியையும் தேடப் போய் பிரம்மதேவன் அதிலே அந்த தாழம்பூவை எடுத்துக்கொண்டு வந்து பொய் சாட்சி சொன்னதும் மகாவிஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டபடியிலும் சிவபெருமான் முன்பாக வணங்கி நிற்கக்கூடிய நிலை. படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் யாருக்கு வழங்கினாரோ அவர்களே ஆணவமலத்தினால் யார் பெரியவர் என்று ஒரு சண்டை போட்டுக் கொண்டு நின்ற நிலையிலே அவர்களுக்கு தன் தன்மையை வெளிப்படுத்தி காண்பித்து தன் கட்டளைக்குட்பட்டுதான் எல்லாம் இருப்பதை இறைவன் காட்டிக் கொடுத்த வடிவம் லிங்கோத்பவ வடிவம். இது பெரும்பான்மை கருங்கல் திருமேனியாக எழுந்தருளச் செய்து, அது கோவிலே குறிப்பாக இந்த பின்புற கோஷ்டத்தில் பெரும்பான்மை கோயில்கள் கிழக்கு பார்த்து இருக்கும். அதனால ஒரு தோராயமா சொல்றேன், மேற்கு கோஷ்டத்துல பெரும்பான்மை இருக்கும். கோவில் மேற்க பார்த்து இருந்ததுன்னா, சுவாமி சன்னதி மேற்க பார்த்து இருந்தா இவர் திருப்பி கிழக்கு கோஷ்டத்துக்கு வந்துருவார். இப்படி பார்த்தாலும் சுவாமி சன்னதிக்கு பின்புறத்திலே இந்த திருவுருவை வைத்திருப்பார்கள். அந்த லிங்கோத்பவ வடிவத்தின் மேலே அன்னப்பறவை ஒன்று பறப்பது போலேயும் காண்பிப்பார்கள். அது இந்த பிரம்மன் சென்ற வழி. சோழர் காலத்திய திருவுருவங்கள் சிலதில் அன்னப்பறவைக்கு பதிலாக ஒரு கழுகு காண்பித்திருக்கிறார்கள். சில பதிகங்களிலே பறவை அரசன் சென்றதாக வருவதினாலே புல் அரையன் என்று சொல்லுவது கழுகுக்குத்தான் பெயர். அதனால் அன்னமாக போகாமல் பிரம்மன் ஒரு கழுகு வடிவம் எடுத்து போனான் என்றும் சொல்லப்படுவதால் கழுகு வடிவம் காண்பித்ததாக அறிஞர் பெருமக்கள் கூற்று. அதே அந்த லிங்கபானத்தின் கீழே வராக வடிவம் காட்டு பன்றியாக திருமால் சென்றதை காண்பிக்கும் விதமாக அந்த புராணத்தையே முழுவதுமாக வடித்து காண்பித்திருப்பார்கள். இது லிங்கோத்பவ வடிவம். ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இந்த சொல்லிட்டு இன்னும் 1-2 வடிவங்கள் மட்டும் பேசிடுறேன். இந்த திருவுருவமும் மிகவும் பிரசித்தமாக வடக்கே எல்லோரா, அஜந்தா, எலிபென்டா முதலிய பல
கலைக்கு சிறப்பு பெற்றதாக, கலைக்கு பெயர் பெற்றதாக இருக்கக்கூடிய இடங்களிலே சிவாலயங்களில் பிரபலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்போடு இருக்க பார்க்கிறோம். அதை கடந்து என் அறிந்த வரையில் உற்சவமூர்த்தியாக இந்த லிங்கோத்பவ வடிவத்தை எங்கும் பார்த்ததில்லை, ஐம்பொன் திருமேனியாக பார்த்ததில்லை. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னர் ராஜராஜ சோழர் எடுப்பித்த அந்த கற்றளியில் பல்வேறு சிவ வடிவங்களையும் எழுந்துருள பண்ணுகிறார். வழிபாட்டிற்காக ஐம்பொன்னால் செய்த திருமேனிகள், அநேக திருமேனிகளை எழுந்துருள செய்கிறார். அதிலே தட்சிணாமூர்த்தி இது மாதிரி வடிவங்களும் உண்டு. அதிலே லிங்க புராண தேவர் என்ற பெயரில் கனமாக இந்த திருமேனியை எழுந்துருளித்ததாக கல்வெட்டு சான்றுகள் சொல்லுகின்றன. அதிலே ஒரு மலை போன்ற இந்த லிங்க வடிவம், மேலே அன்னப்பறவை, கீழே இந்த காட்டு பன்றியாக திருமால், இரண்டு பக்கத்திலும் நான்முகனும் திருமாலும் கழுத்து வளைந்த நிலையில் வணங்கி துதிக்கும் நிலையிலேயும் சுவாமியினுடைய அடியும் முடியும் தெரியாதபடிக்கு அந்த லிங்கத்துக்குள்ளே சிவபெருமானுடைய திருவுருவத்தை எழுந்துருள செய்வார்கள். இப்படி செய்யும் போது பெருமானுடைய கணுக்காலுக்கு மேலே மறைச்சு விடுவாங்க, திருவடி தெரியாது. நான் லிங்கோத்பவ காலத்தில் திருவடி தெரியலையே, சிரசும் மறையும்படியாக செய்திருப்பார்கள். அதுவும் தெரியாமல் தானே இருந்தது. அதனால அது ரெண்டும் தெரியாதபடிக்கு மறைத்தே எழுந்துருள செய்வார்கள். நான் வடக்கே பார்த்த வடிவங்களில் மதுரா கலைப்பாணியிலே அமைத்த ஒரு வடிவம், அது குப்தர் காலத்திய வடிவமாக இருக்கணும். அந்த வடிவம் பிரம்மாண்டமான வேலைப்பாடோடு கூடியது. பிரம்மாண்டமான வேலைப்பாடோடு கூடிய ஒரு லிங்கோத்பவ வடிவம் உண்டு. எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரே நேரத்தில் வடக்கே தெற்கேன்னு எல்லா இடத்திலும் பிரசித்தமாகவே இருந்த திருவுருவமாக லிங்கோத்பவ திருமேனியை பார்க்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப பிரபலமாக எல்லோரும் வழிபடக்கூடிய திருவுருவம். இந்த திருவுருவமும் குப்தர் காலத்திலிருந்து தொடங்கி பல நிலைகளில் நமக்கு வழிபாட்டில் இருந்து வந்திருக்கிறது. அதனாலே ரொம்ப பிராச்சீனமான காலத்தால் மிகவும் பழைய வடிவங்களில் ஒன்றாக அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை சொல்லலாம். அதிலே பெருமானுடைய திருவருட்சக்தி பிரிக்க முடியாத தன்மையோடு கூடி இருப்பதை இடது பாகத்திலே ஒரே திருவுருவத்தில் இடது பாகத்தில் அம்பிகையினுடைய கூறுகளாக அமைத்து, வலது பக்கத்தில் சுவாமியினுடைய திருமேனி, அதாவது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ஒரு சேர கலந்தார் போலே என்னும் இடத்தில் அங்கங்களில் அவயவங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இயற்கையாக என்னென்னலாம் வேறுபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மிகவும் நயமாக காண்பித்து கொடுத்து, சுவாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமேனியிலே கையிலே மழு ஏந்திய நிலையிலும், அம்பிகை திருக்கரத்தில் ஒரு நீலோத்பல மலர் ஏந்திய நிலையிலும், சுவாமியினுடைய ஆடை திருப்பரியட்டம் புலியதளாக அது சுவாமியினுடைய திருத்தொடைகள் வரையில் காண்பித்து நிறுத்தியும், அம்பிகையினுடைய அந்த பட்டாடை திருவடி வரையிலுமாய் காண்பித்து கொடுத்தும், காலில் அணிந்து கொள்ளும் ஆபரணம், மார்பின் இலக்கணம், இவைகளெல்லாம் இருவருக்குமாய் ஒரு சேர கலந்திருக்கும் நிலையிலே காண்பித்து வாகனமாக நந்தியம்பெருமானைத்தான் காண்பிப்பார்கள். இதுல என்ன சில சமயத்துல இப்ப சமீபத்துல வரைகிற ஓவியர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த வாகனத்திலையும் நந்தியம்பெருமான் ஒரு பக்கமும் அந்த பக்கத்திலே ஒரு சிம்மத்தை காமிச்சுட்டு அதுவும் ரெண்டு பேருதுமாகனு காண்பிக்கிறாங்க. இதனுடைய சிறப்பே இந்த திருவுருவம் சுவாமி தான் எடுக்கிறார். அதனாலே தனித்துவமாக இருக்கக்கூடிய எல்லாமே வாகனம் முதலியவைகள் எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும். அம்பிகை சுவாமியின் இடது பாகத்தில் தான் இரண்டர கலந்திருக்கும் நிலையைத்தான் இது காட்டி கொடுக்குது. நெத்திக்கு திருநீரு தான், நெற்றிக்கண் முழுக்கத்தான் இருக்கும். அந்த விசேஷமான தனித்துவமான சின்னங்கள் எல்லாம் அப்படியே பொருந்தித்தான் இருக்கும். அதுக்காக சுவாமிக்கு மட்டும்தான் நெற்றிக்கண்கிறதுனால நெற்றியிலே பாதி கண்ணெல்லாம் காண்பிக்க கூடாது. சமீப காலத்திலே ஓவியர்கள் சிலர் செய்யக்கூடிய பிழைகள். தாத்பரியத்தை சரியாக புரிந்து கொண்டால் சுவாமிதான் தனித்து இல்ல சக்தி என்ற அந்த தத்துவம், திருவருட்தன்மை தனித்து பிரிக்க முடியாத தன்மைதான் தாத்பரியமாக தன்னுள்ளேயே சரிபாதியாக இருக்கக்கூடியதுதான். அது லீலா நிமித்தமாக தனியே ஒரு வடிவமாகவே காண்பித்து வேறொரு பால் சேர்ந்தது போலேன்னு ஒரு நமக்கு எளிமையாக புரிவதற்காக காட்டி கொடுப்பதுதானே தவிர இரண்டர கலந்த நிலைதான். இதே மாதிரிதான் ஹரியர்த்த மூர்த்தி அல்லது ஹரிஹர மூர்த்தி என்று ஒரு திருவுருவம் உண்டு. அந்த திருவேடத்தில் சுவாமியினுடைய இடது பாகத்தில் எப்படி அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் அம்பிகை காட்சி தருகிறாளோ அதே போல் திருமாலை நிறுத்தி காண்பிப்பார்கள். இது புரிந்து கொள்ள சற்றே கடினமான வடிவம், தத்துவ அடிப்படையில புரியணும். பல நேரங்கள்லையும் சரிபாதி திருமால் நிற்கக்கூடிய அந்த வடிவத்தை காண்பித்து இது ஏதோ சிவவிஷ்ணு அந்த ஒற்றுமை தன்மையை காட்டுவது போலேன்னு தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். சுவாமி வழிபாட்டில், அதாவது சைவாகம வழிபாட்டில், சிவ வழிபாட்டில் பெருமான் ஒருவர் தான் பதி. வழிபாடு அவர் ஒருவருக்குத்தான். கைகூப்பி வணங்குதலும் திருநாமங்கள் சொல்லி அழைப்பதும் மலரிட்டு அர்ச்சிப்பதும் சிவபெருமான் ஒருவருக்கு மட்டுமே உரித்தானது. அங்கே சாமியம் சொல்லுகிறேன் என்ற பெயரில் திருமாலோடு ஒரு பாதி இருப்பதினாலே திருமாலும் சுவாமியும் ஒன்றுன்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க தாற்பயம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா பிரம்மா மட்டும் என்ன தப்பு பண்ணினார்? அதே மாதிரி திருமாலுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு பாதியாக பிரம்மனை நிறுத்தி விட்டு நம் மும்மூர்த்திகளும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா பிரம்மனையும் வைத்தே காண்பித்திருக்கலாமே. அப்படி ஒரு வடிவம் காண்பிக்கப்படவில்லை. அதனால்தான் இன்னும் சொல்லணும்னா இந்த திருவுருவத்தை ஹரி அர்த்த மூர்த்தி என்று சொல்லுவார்கள்.
அல்லது கேசவார்த்த மூர்த்தி, கேசவனாலும் திருமால் தான், அர்த்தன பாதி, அர்த்தநாரீஸ்வரர்ல வரா மாதிரி பாதி திருமேனியில் திருமால் தெரிய காண்பித்து தருபவர். ஏன்னா இந்த இடத்தில் காண்பிக்கப்படும் திருமால், இப்ப திருமால் இதுல காமிச்சுட்டோங்கிறதுனால நெத்தியிலே ஒரு பாதிக்கு திருநீரும் மற்றொரு பாதிக்கும் திருநாமம்னு சொல்லப்படுற நாமமும் சாத்தலாமான்னா கொடும் பாவச் செயல். சுவாமி திருமேனியிலே திரிபுன்றம்னு சொல்லப்படுற அந்த சித்ரோத்ர புன்றத்துக்கு இடமே கிடையாது. ஓவியம் தீட்டுவது போலே வெள்ளை சிவப்பெல்லாம் அங்கே தீட்டுவது இல்லை. நெற்றி நிறைய திருநீர் மட்டும்தான் பூசணும். முழுக்க திருநீர் தான் பூசி இருப்பார். திருமாலை ஒரு பாதியிலே தாங்குவதற்கு காரணம் சிவத்தன்மையோடு கூடிய திருமால், அதாவது சிவபெருமானை பூசிக்கக்கூடிய ஒரு ஞான நிலை அடைந்த சக்தி போலே இருக்கக்கூடிய திருமால் சம்பூ பட்சம் என்று சொல்லப்படுகிறார். சிவபெருமானுடைய அந்த ஆகம சிறப்புகளை அறிந்து படைத்தும் காத்தும் அழிக்கும் பரமன் இவன்தான் என்பதை உணர்ந்த நிலையில் திருமால் வழிபாடு செய்கிறார். அந்த வழிபாடு செய்யக்கூடிய திருமாலை தன்னுடைய அந்த அப்ராக்கிருதமான திருமேனியிலே, இயற்கை தன்மைக்கு கட்டுப்படாத திருமேனியிலே ஒரு பாதியாக காண்பிக்கிறார். மற்றொரு திருமால் உண்டு, அவருக்கு அனுபக்ஷம்னு பேரு. அணுன்னா ஒரு உயிர் துளி போல வச்சுக்கோங்களேன். ஒரு உயிராக பிறந்து மகிழ்ந்து இன்பப்பட்டு துன்பப்பட்டு கடைசியில மரணித்து போகக்கூடிய திருமால் தான் மீனாகவும் ஆமையாகவும் காட்டுப்பன்றியாகவும் எல்லாம் வடிவங்கள் எடுக்கிறார். அந்த வடிவங்கள் தாங்கி வரக்கூடிய நிலைக்கு திருமால் அனுபக்ஷம், உயிர்த்தன்மையோடு கூடியவராக காட்டி தரப்படுகிறார். அம்பிகை போலே உயர்ந்த ஒரு பக்குவ நிலையில் சுவாமி வழிபட தகுந்தவர் என்ற நிலையில் மலத்தன்மைகள் குறைந்தவராய் வழிபாடு செய்யக்கூடிய மூர்த்தியைத்தான் திருமேனியிலே பாதியாக சேர்த்துக் கொள்ளுகிறார். அதுதான் ஹரியர்த மூர்த்தி அல்லது ஹரிஹர மூர்த்தியே தவிர, இந்த சாமியம் சொல்வதற்காக ஹரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லப்படும் ஒரு சாமான்யமான வச்சனத்திற்கான நிரூபணமாக இந்த ஹரியர்த மூர்த்தியை நாம் பார்க்க கூடாது. இந்த அனுபட்சமாக, அதாவது ஒரு உயிராக இருந்து பிறந்தும் இறந்துமாக இருக்கார் இல்லையா, மீனாகவும் ஆமையாகவும் காட்டு பன்றியாக எல்லாம் வந்தாரே, அந்த வடிவங்களையே சிவபெருமான் தான் வந்து பூர்த்தி செய்து கொடுக்கிறார். அதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். தசாவதாரங்கள்னு 10 அவதாரம் திருமால் எடுத்தார்னு சொல்லப்படுது. நிகழ்ச்சி தொடக்கத்துல அவதாரம்ங்கிறத பத்தி தான் சொல்லி ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மீனுக்குத்தான் இன்னொரு மீனாக பிறக்கிறது, ஒரு ஆமைக்குத்தான் இன்னொரு ஆமையாக பிறந்தான், ஒரு பன்றிக்குத்தான் தான் இன்னொரு பன்றியாக பிறந்தான். அந்த நிலை தான் இப்ப சிவபெருமான் திருவிளையாடற் புராணத்திலே இந்த பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்த போது தானே தாய்ப்பன்றியாக தோன்றி விடுகிறார். ஒரு பன்றியை பார்த்து அவர்களுடைய வயிற்றில் பிறந்துத்தான் வளரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் திருமாலுக்கு அந்த அவசியம் உண்டு. அது ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒன்றை ஆதாரமாக கொண்டுதான் புறப்பட்டு வருகிறது. நரசிங்கமாக வரும்போதும் கூட ஒரு தூணை நம்பித்தான் வரவேண்டியிருக்கு. வாமனனாக வரவேண்டி இருந்த போது ஒரு ரிஷிபத்தினிக்கும் ரிஷிக்குமாக பிள்ளையாக பிறந்து 7 வயசு அவங்க வளர்த்து உபநயனம் பண்ணி வைத்து எல்லாம் பண்ணி அப்புறம்தான் புறப்பட்டு வரவேண்டி இருக்கு. அதனாலே ஒரு சம்ஹாரத்திற்கு கூட மனிதர்கள் போலே விதிப்படி இருந்து வினைவசப்பட்டுத்தான் திருமால் வருகிறார். வரும் திருமால் நிறைவிலே அந்த அவதாரத்திற்கு நோக்கம் முடிந்த பிறகு, ஒவ்வொரு அசுரனையும் கொன்ற பிறகு மறுபடியும் மேலே வருவதற்கு சிவபெருமான் தான் அனுகிரகம் பண்றார். அதிலே முதல் 5 அவதாரங்கள் முழுமை பெறாத, பரிணாம வளர்ச்சியில் முழுமை பெறாதிருந்த மிருகங்களாகவும் நீந்துவன ஊர்வன இருந்ததுனால அவற்றை அழித்து நிறைவு செய்து தர நிகிரகம், அதாவது கீழே சொன்னேனே அந்தபடிக்கு ஆணவ மலத்தை அழித்து காத்து தருகிறார். என்ன பண்றாருன்னா மத்ஸ்யாவதாரம்னு சொல்லி மீனாக ஒரு வடிவம் எடுத்து பூமிக்குள்ளே கடலுக்கடியிலே புதைக்கப்பட்ட வேதங்களை மீட்டெடுத்தான் திருமால். குழந்தைகளை தூக்கி வருவது போல 4 வேதங்களை தூக்கி வந்தான். அதனால எல்லா தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. யாரான 10 பேர் சுத்தி நின்னு உங்களை மாதிரி யாரு இருக்கா, நீங்க ரொம்ப பெரியவர், எங்களுக்கு நீங்க தான் பெரியவர்னு சொல்லி வாழ்த்தின உடனேயே ஆணவ மலம் தலைக்கெடுக்கும். நமக்கு வருவது போலே திருமாலுக்கும் ஆணவ மலம் வந்ததாம். அந்த ஆணவத்தினாலே வளர்ந்து கொண்டே போனானாம். புராணமே சொல்லுது, இது சைவர்கள் மட்டும் சொல்லுவதில்லை, புராணங்களே சொல்லுகிறது. இந்த மத்ஸ்ய வடிவம் வளர்ந்து கொண்டே போய் எல்லா கடலையும் ஆக்கிரமித்து கடலுக்குள்ள இருந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்க இடமில்லாமல் வெளியேறி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அளவிற்கு சமுத்திரங்களை ஆக்கிரமித்தானாம். அதே மாதிரித்தான் ஆமை வடிவமும். ஆமை வடிவம் எடுத்து முதுகிலே இருந்த அந்த ஓட்டின் பலத்தால் மூழ்க இருந்த மந்தரமலையை தாங்கி கொடுத்தான் பார்க்கடல் கடையும் அந்த நிகழ்ச்சியிலே. அப்போது இதே தான் எல்லாரும் வாழ்த்தின உடனே பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டே போனான். அதே நிலைத்தான் பன்றியாக வந்த போதும் பூமாதேவியை காத்து கொண்டு வந்து தேவர்கள்லாம் புகழ்ந்த போது இந்த பன்றிக்கு ஒரு உன்மத்தம் ஏறியதாம். ஆக்ரோஷமா ஒரு பன்றிக்கு மூளையிலே திடீரென்று ஒரு தான் பெரியாள்னு ஒரு ஆணவம் வந்துட்டுதுன்னா யாராலும் கட்டுப்படுத்த முடியாது.
ஒரு உன்மத்த நிலை, ஒரு கலக்க நிலையிலே ஊருக்குள்ளே ஓடி போய் பார்ப்பவர்களை எல்லாம் குத்தி கொன்றுவிடும். அந்த வழித்தான் உன்மத்தத்தோடு திரிந்தானாம் திருமால். இந்த ஒவ்வொரு நிலையிலும் சிவபெருமான் ஒரு நாரையாக புறப்பட்டு வந்தார். மீனை கொத்தக்கூடியது நாரை, அதனால பிரம்மாண்டமான ஒரு நாரை வடிவத்திலே வந்து கண்ணை மட்டும் கீறி எடுத்து கையிலே மோதிரமாக அணிந்து கொண்டாராம். மீனுடைய கண் கொஞ்சம் வழவழான்னு பார்க்கறதுக்கு ரத்தனக்கல் போல இருக்கும். ஆனால் அந்த கண்ணை கீறி கையிலே மோதிரமாக அணிந்து கொண்டார். இதற்கு மத்ஸ்ய சம்ஹார மூர்த்தி என்றே திருநாமம். அடுத்து ஆமையும் பன்றியையும் வராக சம்ஹாரம், கூர்ம சம்ஹாரம்னு சொல்லி வந்து எந்த ஓட்டினாலே, இந்த ஆமைக்கு மேலே முதுகுக்கு மேலே இருக்கிற ஓடு அதுதானே பலம், அந்த ஓட்டை உரித்து அத கழுத்துல ஒரு ஆபரணமா பண்ணி போட்டுக்கிட்டார். ஓட்டுல ஒரு ஓட்டை போட்டு கயிறு கட்டி அதை கழுத்திலே ஆபரணமாக அணிந்து கொண்டார். அதைத்தான் வராகத்தினுடைய கொம்பு, அதுலதானே அதற்கு பலம், அதுதானே ஆணவம். அந்த கொம்பை ஒடித்து அதையும் கயிறிலே கட்டி ஆபரணமாக தரித்து கொண்டார். இறைவன் மார்பிலே ஆமை கொம்பும் ஆமையும் கேழல், இந்த பன்றியினுடைய கொம்பையும் அணிந்திருக்கக்கூடியதை அநேக தேவார வரிகளிலே நாம் பார்க்கிறோம், பாடல் வரிகளிலே பார்க்கிறோம். ரெண்டும் இந்த அவதாரங்களை அழித்துத்தான் அணிந்து கொண்டார். இதுவும் அட்டாட்ட மூர்த்தங்களிலே ஒன்று. அதே போல வாமனனை சட்டநாதராக புறப்பட்டு வந்து முதுகுத்தண்டு வளர்ந்து கொண்டே போனதனால் தானே அகங்காரப்பட்டேன், அந்த முதுகுத்தண்டை உடைத்து கையிலே ஏந்தி சட்டநாதராக காட்சி தந்தார். இப்படி ஒவ்வொன்றாக சரபேஸ்வரராக வந்து இந்த நரசிங்கத்தினுடைய உன்மத்த நிலையை போக்கி அழித்து கொடுத்தார். இந்த முதல் 5 அவதாரங்களும் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கி இருந்தபடியால் மீனாக ஊர்வனமாக எல்லாம் வந்ததுனாலே அழித்தார். அடுத்த 5 அவதாரங்களை பரசுராமனாக, ராமனாக, பலராமனாக, கண்ணனாகவெல்லாம் வந்தபோது தக்க காலத்தில் அவர்களுக்கு சிவனடியார்கள் மூலமாக உபதேசம் செய்வித்து அவர்களும் சிவபூஜை செய்து சாபத்திலிருந்து நீங்கும்படியாக அனுகிரகம் பண்ணார். பலராமன் பரசுராமன் பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரை முழுவதுமாய், மேற்கே துளுவ நாட்டிலிருந்து ஆரம்பித்து, துளு கன்னட தேசத்திலிருந்து ஆரம்பித்து தெற்கே கன்னியாகுமரி வரையிலும் மேற்கு கடற்கரை முழுவதுமாய் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கார். கேரளா முழுவதிலுமே 100-108 சிவாலயங்கள்லாம் சொல்லுவாங்க, அத்தனையும் பரசுராமன் பிரதிஷ்டை. பார்த்த இடமெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இது பரசுராமன். ராமன் பல இடங்களில் சிவ வழிபாடு செய்ததும், பிரபலமாக ராமேஸ்வரத்திலே சிவ வழிபாடு செய்ததும் அறிவோம். பலராமன் மகாபாரத யுத்தம் நடந்த போதே மேலே அந்த குருக்ஷேத்திரத்திலிருந்து ஆரம்பித்து பல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போய் நீராடி சிவ வழிபாடு செய்ததை மகாபாரதமே பதிவு செய்து கொடுக்கிறது. கண்ணன் பல நிலைகளிலே தானேயும் உபமன்யு முனிவரிடம் தீட்சை பெற்று சிவபூஜை செய்ததும், அர்ஜுனனுக்கும் சிவபூஜை மகத்துவத்தை சொன்னதையெல்லாம் மகாபாரதம் சொல்ல பார்க்கிறோம். இப்படி மற்றைய அவதாரங்கள் தாம் மனித வடிவம் எடுத்த போது சொன்னால் கேட்கக்கூடிய தன்மை, அதனால் தகுதியான ஆச்சாரியர்களை கொண்டு அவர்களுக்கு சிவபூஜையின் மூலமாக அந்த அவதாரத்தை முடித்துக் கொண்டு செல்வதற்கு தகுதியையும், பரிணாம வளர்ச்சியிலே பின்தங்கி இருந்த போது அடித்துத்தான் திருத்தணும்னு போது சம்ஹாரங்கள் செய்துமா செய்தார். இப்படி சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல்னு 5 தொழில்களையும் செய்வதற்காக அவ்வக்காலங்களிலே எடுத்த அநேக வடிவங்களைத்தான் திருவேடங்களாக, திருவுருவங்களாக சிந்தித்து ஒவ்வொரு திருவுருவத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய புராணத்தை நினைக்குந்தோறும் அடியார்கள் இன்புறும் விதமாக இதையெல்லாம் செய்து பெருமான் காண்பித்து தந்தபடியால் இந்த திருவுருவங்கள் நம்மை இறைவன் பால் அழைத்துச் செல்வதிலே மிகப்பெரிய ஒரு செயலை செய்வதினாலே, திருவுருவம் இல்லாத நிலைத்தான் பரமனுக்கு என்றாலும் அருவுருவத்தன்மையிலே ஈடுபடுவது, தியானிப்பது முதலியவைகள் எல்லாம் கடினமாக இருக்கும்படியால் ஆரம்ப காலத்திலேனும் படிப்படியாக பக்குவ நிலை கூடும் வரையிலும் இதிகாச புராணங்களிலே பெருமான் வெளிப்படுத்திய அந்த குணங்களை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு தகுதியாய் திருநாமங்களும் திருவுருவங்களையும் சிந்தித்து அந்த நிலையிலே இவருடைய சர்வ வியாபகத்துவம் முதலிய குணங்களினால் ஈடுபட்டு ஈர்க்கப்பட்டு எல்லா இடத்திலும் நீக்கமர இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு நிலைக்கு பக்குவப்பட்டு உயர்ந்து அந்த படிநிலையை அடையணும். அதற்கு மிக முக்கியமான ஒரு நிலையிலே திருவுருவங்களை சிந்திப்பதும் அதை வழிபடுவதும் இருக்கும்படியால் பெருமானுடைய இந்த திருவுருவங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். மற்றபடிக்கு உருவமற்ற தன்மைதான் பரம்பொருளுக்கு. அங்கே போய் பார்க்குந்தனையும் உருவமற்ற நிலையிலேத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சைவாகமங்களும் சொல்லுகின்றன. ஆனால் உருவமற்ற நிலை வழிபடுவதற்கு சற்று கடினமானபடியால் தான் கோயில் வழிபாடுகள் முதலியவற்றை வைத்து அங்கேயும் வெளிப்பிராகாரங்களிலே சகலமூர்த்திகளாக நடராஜரையும் சோமாஸ்கந்தரையும் இந்த வடிவங்களை எல்லாம் வைத்து மூலஸ்தானத்தில் அருவுருவ நிலையில் இருக்கக்கூடிய பெருமானை லிங்க வடிவத்திலே தியானித்து அடுத்த படிநிலைக்கு நம்மை உயர்த்தும்படியாக இவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கணக்குன்னு எடுத்துட்டு பார்த்தோம்னா 64 திருவிளையாடல்களிலேயே 64 வடிவங்கள் எடுக்கிற அட்டாட்ட மூர்த்தங்களாக ஒரு 64 வடிவங்கள். இது பிரபலமாக இருக்கக்கூடியது. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாமும் நம்ம வடிவமாகவே தான் சிந்திக்கிறோம்.
விறகு வெட்டியாகவும் வளையல் விற்பதற்கும் மாணிக்கம் விற்பதற்கும் அங்கம் வெட்டுவதற்கும் எழுந்துருளிய ஒவ்வொன்றுமே பெருமானுடைய திருவேடம் தான். அது அத்தனையும் ஒவ்வொன்றையும் நினைக்க நினைக்க மனசிலே ஒரு இன்பத்தை பெருக்கும்படியால் இந்த அளவில் திருவுருவங்களை எல்லாம் அறிந்து கொண்டு இதிகாச புராண காலங்களிலிருந்து தொடங்கி பெருமான் வெவ்வேறு அடியார்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு எடுத்த திருவுருவங்களை எல்லாம் சிந்தித்தும் வழிபட்டும் பேரடைவோம். அந்த அளவில் கூறி நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தே. ஆரூரா தியாகேஸ்வரி. நன்றி, வணக்கம். ஐயா, அருமை. மிக அருமையான ஒரு செறிவான ஒரு சொற்பொழிவு. இந்த வகுப்புல எனக்கு ஒரு டவுட்டுங்க. அதாவது திருமால் வந்து தசாவதாரம் எடுத்தார் இல்லையா? அப்பொழுது வந்து அந்த மச்ச அவதாரத்தை எல்லாம் தண்டிச்சார்னு சொல்லுங்க. அது நாரை அவதாரம், நாரை வடிவம் எடுத்துதான் சாமி அவரை வந்து தண்டிச்சார். ஒரு சிற்பமே காமிக்கப்படுது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில்ல முன்னாடி தெற்கு பக்கத்துல இருக்கிற 16 கால் மண்டபத்துல ஒரு பெரிய நாரையா அந்த மீன் இப்படி பிடிச்சு இருக்க மாதிரியே ஒரு வடிவம் உண்டு. மத்தபடிக்கு கோட்டோவியங்கள் எல்லாம் காட்டும் போது இந்த கூர்ம சமஹாரம் எல்லாம் பண்ண மாதிரி கையில ஒரு சூலாயுதத்தை வச்சு கண்ணு கிள்ற மாதிரியும் காமிச்சிடுறாங்க. ரெண்டுமே வருது, ரெண்டு பேரும். அதே மாதிரி அந்த மீன் ஆமை என்பவை எல்லாம் அந்த மாதிரி அந்த உருவத்துக்குள்ள தங்கி இருந்து அந்த மாதிரிதான் புராணம் சொல்லுதா திருமால? ஆமா, அதே திரும்பி 4 கரங்களோடவே தான் காட்டிடுறாங்க. 4 கரங்களோட. அதாவது மீனா பிறந்தது வந்து மீனுடைய வயிற்றுல இருந்தா அவர் வர்றாருங்கிற மாதிரிதான் காமிக்கிறாங்க. அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அருமை. மிக அற்புதமான ஒரு செறிவான ஒரு நல்ல ஒரு வகுப்பு இது. அடியார்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சரி, சுருக்கமாக நான் இதை சொல்லி விடுகிறேன். பொதுவாக சிவபெருமானுடைய வடிவங்கள் எல்லாம் வந்து மொத்தம் 25, 64 என்று 2 பிரிவாக பிரிக்கிறோம். இதிலே மிக தெளிவாக ஐயா சொல்லும் பொழுது கருவறையிலே சிவலிங்கம், பிராகாரங்களிலே உருவ வடிவத்தோடு கூடிய அந்த இறைவனுடைய வடிவங்கள் தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சோமாஸ்கந்தர் இதையெல்லாம் ஆரம்பித்தார்கள். சிவபெருமானுடைய வடிவங்களை பொறுத்த மட்டும் நான் அவதாரம் என்று நாம் சொல்வதில்லை. அவற்றையெல்லாம் திரு உருவங்கள், வடிவங்கள், மூர்த்தங்கள் என்று நாம் சொல்கிறோம் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். அது மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு இடம். அது அடியார்களுக்காக பல்வேறு வடிவங்கள் எடுத்தார். திருவிளையாடல் புராணத்தில் அதை பற்றி மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. வைணவத்தில் அவதாரம் என்று சொன்னாலும் சைவத்தில் அவதாரம் என்று சொல்வதில்லை. அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழிறங்குவது. அது ஒரு காலத்திலும் இறைவன் செய்வதில்லை. அவன் எப்பொழுதுமே நேரடியாக தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு அடியார்களுக்கு அருள் செய்கிறான் என்பதுதான் சைவத்தினுடைய ஆகமம் சொல்லக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது. அவதாரம் என்பது பூலோக விதிகளுக்கு உட்பட்டு இங்க இருக்கக்கூடிய கர்மவினையின் வழியாக அவர் அனைத்து மனித குணங்களையும் கொண்டு விளங்கியது என்பதனால் திருமாலுடைய அவதாரங்கள் எல்லாமே அந்த விதிகளுக்கு உட்பட்டே இயங்கியவை. அதனால் அதிலிருந்து சிவபெருமானுடைய வடிவங்களும் அவற்றினுடைய தோற்றமும் முற்றிலும் வேறுபடுகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு புரிதலுக்குரிய ஒரு இடம். சிவன் இதற்கு விதி விலக்கானவர். எந்த புராணத்திலும் அவர் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர் என்று சொல்லப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் அவனுக்கு தாயும் இல்லை தந்தை இல்லை என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் என்று ஐயா சுட்டிக்காட்டினார்கள். அதே போல இது வந்து சிவபெருமானுடைய பரத்துவத்துக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம். அவன் ஒரு காலத்திலும் ஒரு கருவில் இருந்து வந்தவன் அல்ல என்பது அவனுடைய பரத்துவத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். மனித சம்பந்தம் வந்தால் மல சம்பந்தம் வரும் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. சிவன் எப்பொழுதுமே அமலன் நிமலன் என்று ஐயா அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாக்கு 1000 திருநாமம் என்பதை பற்றி விரிவாக பேசினார்கள். சிவபெருமான் தன்னுடைய வடிவங்களை தானே எடுக்கிறான். சித்தியாரில் சொல்லும் பொழுது அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்று சொல்வார். அந்த அருளே சிவபெருமானுடைய வடிவமாக மாறுகிறது என்பது ஆகமத்தினுடைய கூற்று. இறைவன் சகலம் நிஷ்கலம், சகலம் நிஷ்கலம் என்று உருவம், அருவுருவம், அருவுருவம் என்று 3 வடிவத்திலே எழுந்தருளி உயிர்களுக்கு அருள் செய்கின்றான். இதிலே உருவமின்றி எல்லா பொருள்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய நிலைமை வந்து அருவம். கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நிலையில இருப்பது உருவம். இரண்டுக்கும் இடைப்பட்டது சிவலிங்கம் என்று சொல்லி கன்றாப்பூர் நடுதறி விஷயத்தை ஐயா சொன்னார்கள். அதன் பிறகு மாகேஸ்வர வடிவத்திலே மாகேஸ்வர வடிவங்கள் எல்லாமே அந்த இறைவன் எடுக்கக்கூடிய 5 நிலையிலே இது மறைத்தல் தொழிலுக்கான எடுக்கக்கூடிய அந்த மாகேஸ்வரரிடமிருந்து மகேஸ்வர மூர்த்தத்திலிருந்து மாகேஸ்வரங்கள் வருகிறது என்று சொன்னார்கள். அதே போல சதாசிவத்தினுடைய 5 முகம், அவற்றிலிருந்து ஒரு முகத்திற்கு 5 விதமாக 25 வடிவங்கள் வந்தன என்று ஆகமங்கள் சொல்வதையும் ஐயா சொன்னார்கள். லிங்கம் என்பதற்கு குறி அடையாளம் என்றுதான் பொருள். அதனால அது வந்து சிவலிங்கம் லிங்கம் என்று சொன்னால சிவலிங்கத்தை தான் அது குறிக்கும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. அதற்கு திருவண்ணாமலை நெருப்பு தூண் வடிவத்தை ஐயா சொல்லி காட்டினார்கள்.
கடற்கரை மணலிலே சிவலிங்கம் பிடித்து நம்மால் வழிபட இயலும். இதை புராணங்களிலே ரிஷிகள் பல முறை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதே போல சிந்து சமணி நாகரிகத்திலிருந்து சிவலிங்க வடிவம் வந்திருக்கிறது என்பது சோமாஸ்கந்தர். அந்த சோமாஸ்கந்தர்ல எப்படி குப்தர் காலத்திலே கிரேக்க தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள். அப்புறம் ஏகபாத மூர்த்தி, ஏகபாத திரிமூர்த்தி, திரிபாத ஏகமூர்த்தி என்பதை சொன்னார்கள். தட்சிணாமூர்த்தி என்பதை தென்முக கடவுள், ஆலமர் கடவுள் என்று சங்க இலக்கியங்களே போற்றுகின்றன. அவற்றில் வரக்கூடிய வடிவ பேதங்களையும் ஐயா சொன்னார்கள். அப்பர் பெருமான் தம்முடைய அகப்பாடல்களிலே மிகவும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக பிச்சாரண மூர்த்தியை பாடியிருக்கிறார் என்பதை ஐயா சொல்லி பிச்சாரண மூர்த்தியினுடைய அந்த புராண வரலாறையும் சொன்னார்கள். அதன் பிறகு காலசம்ஹார மூர்த்தி, கஜசம்ஹார மூர்த்தி, ஆடல் வெல்லாம், ஆனந்த தாண்டவம். இந்த ஆனந்த தாண்டவம் தான் நம்முடைய தமிழகத்திலே சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவார்த்தத்தினுடைய குறியீடாக இருக்கிறது. ஆடல் வல்லான் கூற்றைத்தான் நம்முடைய உண்மை விளக்கம் போன்ற சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தோற்றம் தொடியதனில் தோயும் திதி அமைப்பில் என்ற அந்த பாடலிலே சொல்கிறார்கள். அதையும் ஐயா சுட்டி காட்டினார்கள். பல்லவர்கள் காலத்திலிருந்து நமக்கு ஆனந்த தாண்டவம் எப்படி உருவாக்கி வந்தது என்பதையும் ஐயா சொன்னார்கள். இன்று பாரதத்தினுடைய ஒப்பற்ற கலை சின்னமாக ஆனந்த தாண்டவ மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆடல் வல்லான் வடிவம் இருக்கிறது என்றால் அதற்கு சோழர்கள் மிக முக்கியமான ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்திய கலையினுடைய உச்சகட்டத்தை சேர்ந்ததுதான் ஆடல் வல்லானுடைய திருவடிவம். அதன் பிறகு லிங்கோத்பவர் சொன்னார்கள். கரிவலமந்த நல்லூரில் ஒரு லிங்கோத்பவ உற்சவ மூர்த்தி ஒன்று இருக்கிறது. அது அதனுடைய வரலாறு வேறு விதமானது, இருந்தாலும் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. லிங்கோத்பவ மூர்த்தியிலே அன்னத்துக்கு பதிலாக கழுகு வடிவம் காண்பிப்பதும் உண்டு. அது யுகந்தோறும் அந்த சம்பவம் வெவ்வேறு வடிவங்களில் அது நிகழ்கிறது என்று புராணங்கள் சொல்வதனால் கழுகு வடிவத்தை காண்பிப்பதாக ஒரு சமாதானம் நமக்கு உண்டு. அதன் பிறகு அர்த்தநாரீஸ்வர வடிவம், அப்புறம் ஹரியர்த்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவை சரிபாதியாக கொண்ட மூர்த்தி, அதே போல தசாவதாரத்திலே 5 அவதாரங்களை இறைவன் எப்படி நிகிரகம் செய்தான், 5 அவதாரங்களுக்கு எப்படி அனுகிரகம் செய்தான் என்பதை மிக விரிவாக ஐயா சொன்னார்கள். கடைசியாக பரசுராமர் எப்படி 108 சிவாலயங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டார் என்பதையும், ராமர், பலராமர், கண்ணன் போன்றவர்கள் எப்படி சிவபூஜை செய்தார்கள் என்பதை மிக விரிவாக சொன்னார்கள். சிவ வடிவங்கள் உண்மையிலே எண்ணற்றவை. நம்முடைய கணக்கிற்கு உட்பட்டவை 64, அவற்றில் 25 பற்றி நாம் இன்று சிந்தித்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம். அடுத்த வகுப்பு பற்றிய அறிவிப்பு அடுத்த வாரத்திலே வெளிவரும் என்று கூறி இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்து கொள்கிறோம்.